கூட்டத்துடைய தலைவர் சண்முகம் அவர்களை, பங்கேற்றக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் தோழர் சாதிக் அலி அவர்களை, தோழர் ஜோதிபாஸ் அவர்களை, பங்கேற்றக்கூடிய அனைத்து பேர்களையும் எனக்கு தெரியாது. இப்போ தான் எழுதிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா எல்லார் பேரையும் பேசிட முடியும். சிதம்பரநாதன் உட்பட இப்போ தெரியும். டக்குன்னு வந்துட்டு எழுத சொல்ல சிதம்பரநாதன் சொல்லிட்டார். அனைவருக்கும் முதல் வணக்கம். நண்பர்களே, தோழர்களே, தமிழ்நாடு கூட்டுறவு ஊழியர் சம்மேளனம் 2000 துவக்கப்பட்டது. 2000 துவக்குகிற போது ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக நம்ம நிறைய கோரிக்கைகளை முன்வைத்தோம். ஒன்று பணி நிரந்தரம், அடுத்து ஓய்வூதியம், அடுத்து ஒரு மருத்துவ காப்பீடு. இந்த 3 கோரிக்கைகளை முன்னிறுத்தி தான் மாநில அளவில் ஒரு அமைப்பை துவக்குவது என்று நாங்கள் இன்றைக்கு முடிவெடுத்தோம். அதில் பணி நிரந்தரம் என்பது எட்டாக்கணியாக இருந்தது. குறிப்பாக 8/7/80 முதல் 12/3/2001 வரை கூற்று நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை கலந்தறியாமல் நேரடியாக நியமனம் செய்யப்பட்ட ஊழியர்களுடைய பணி வரன்முறை தொடர்பாக ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பார்கள். ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கானா கோஆப்ரேட்டிவ் எம்ப்ளாயுடைய வாழ்வாதாரமும் பணி நிரந்தரமாக எதுவும் மாறலை. 80லேருந்து 2001ன்னு சொன்னால் ஏறக்குறைய 21 ஆண்டுகள். 21 ஆண்டுகளமாக நாம் அப்பாயின்மெண்ட் ஆகணும், என்ன பர்மனெண்ட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி போது நாம் ஒரு அன்றைக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே நேரு, நேற்றை தான் ஜே ஹேமச்சந்திரனுடைய நினைவு நாள். அவர் சட்டமன்ற உறுப்பினர், அன்றைக்கு 2000 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த 4 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்த தோழர் ஜே ஹேமச்சந்திரன் சிஐடியுடைய மாநில தலைவர். அவரை அழைச்சிக்கிட்டு தான் நாங்கள் திங்கட்கிழமை சென்னையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேரணி வைத்திருந்தோம். ஒரு நேரு என்ன சொன்னார்னா, நான் திங்கட்கிழமை பார்க்க முடியாது, நான் வேறு வழியாக வெளியூர் போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு வந்துடுங்க காலையில் அப்படின்னு சொன்னால் நாங்கள் 8 மணிக்கெலாம் அவர் வீட்டுக்கு போயிட்டோம். போன பிறகு நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன், எங்கள் ஆட்சியிலேயே நாங்கள் உங்களுக்கு பணி நிரந்தர ஆணையை கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்தா. நாங்கள் நிறைய டிமாண்ட் கொடுத்தோம். அன்றைக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அந்த காரணத்தால் அதெல்லாம் ஏற்றுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி சொன்னார். நாங்கள் சென்னையில் மறுநாள் ஊர்வலம் இப்போல்லாம் அனுமதி கிடையாது. அப்போ அன்றைக்கு 2000 அண்ணா சிலையிலேருந்து புறப்பட்டு சிம்சன்லேருந்து புறப்பட்டோம். அண்ணா சிலையை தாண்டி D1 போலீஸ் ஸ்டேஷனில் வருகிற போது காவல்துறை மறித்தார்கள். அன்றைக்கே ஜெயமச்சந்திரன் தான் ஊர்வலத்தில் முன்னின்று வந்தார். அந்த ஊர்வலத்தில் முன்னே நிருபர்கள்லாம் கேட்டாங்க, என்ன அமைச்சர் பேசுனீங்களே என்ன? அப்போ அவர் இந்த அஷூரன்ஸ் எல்லாம் சொல்லிட்டார். அமைச்சர் என்ன வாக்குறுதி கொடுத்தார் என்றதெல்லாம் சொன்னார். அடுத்து நமக்கு ஒரு அரசாணை என்பது கிடைக்கணும். ஆனால் ஏற்கனவே வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த காத்திருப்போர் பட்டியல் ஏராளமாக இருக்குது. அப்படியெல்லாம் அவங்கள ஓவர்லுக் பண்ணி டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு நான் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறது என்பது வேலைவாய்ப்பு மற்றும் என்ன துறை? அது பயிற்சித்துறை. அந்த துறையுடைய கன்கரன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு NOC கிடைக்கணும்னு சொன்னார். நாங்கள் அப்புறம் NOCயில் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் NOC வாங்கி அதுக்கடுத்து ஒரு அரசாணை வந்தது. அரசாணை 12/3/2001 வந்த பிறகு மார்ச் மாதம் 12/3னா மே மாதம் எலெக்ஷன் முடிஞ்சு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஏறக்குறைய 47,000 பேர் நினைக்கிறேன் இர்ரெகுலர் அப்பாயின்மெண்ட். எல்லோரையும் 3 மாதம் நோட்டீஸ் கொடுத்து 3 மாதம் அமௌண்ட்டை செக்காக அந்தந்த சொசைட்டிகளை எம்ப்ளாய்க்கு டைரெக்டாக ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா அனுப்பிச்சு வேலையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று அறிவித்தார்கள். ஆனால் அறிவித்த போது ஒன்று ஆளுங்கட்சி சங்கம், ஆளுங்கட்சி எதிர்த்து போராட முடியாது. இன்னொன்று எதிர்கட்சி சங்கம்னா நாங்கள் எங்களுக்கு ஓட்டு போடல, நான் ஏன் வழக்கு போடணுன்னு சொன்னாங்க. நான் ஒரு எம்ப்ளாயிஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஸ்டாஃப், நான் பர்மனெண்ட் எம்ப்ளாயி, த்ரூ எம்ப்ளாய்மெண்ட் மூலம் தான் வந்தேன், நான் இர்ரெகுலர் கிடையாது. ஆனாலும் சங்கத்துடைய பொதுச்செயலாளர் அன்றைக்கு என்ற அடிப்படையில் அப்போ டெஸ்மா சட்டம் இருந்தது. ஏன்னா நம்ம முதலமைச்சரை எதிர்த்து வழக்கு போட்டோம்னா உடனே எஸ்மாவில் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, இல்லைன்னா எஸ்மாவில் வெளியேற்றிடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் கிருஷ்ணமூர்த்தி வர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வழக்கு தொடுத்தோம். ஏறக்குறைய 3 ஆண்டுகள் வழக்கு நடந்தது. பணி நீக்கம் உத்தரவு செல்லாது என்று நீதிமன்றம் அறிவித்தது. நோட்டீஸ் கொடுத்தவங்க, வாங்கினவங்க,
சில பேரெல்லாம் பயந்து ரிசைன்மெண்ட்டு போனவங்களும் உண்டு. பல பேருக்கு நெருக்கடி நிறைய கொடுத்தாங்க டிபார்ட்மெண்ட்டு. நாங்கள் காலைல கூட இங்கே வர சொல்ல உங்கள் மாவட்டத்தில் இப்போ வில்வசேகரன் தான் ஜெயராந்த கார்த்திகேயனா வில்வசேகரனை பற்றி காலையில் கேட்டாங்க. அது மாதிரி நெருக்கடி கொடுத்தாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த 8/7 என்பதுக்கு முதல்ல நீதிமன்ற தீர்ப்பு கிடைச்ச பிறகு நம்ம புறவாசல் வழியாக பணியமர்த்தப்பட்டவர் பேக்டோர் என்ட்ரிஸ் அப்படி தான் நான் சொன்னோம். புறவாசல் வழியாக வந்தவர்கள் புறவாசல் வழியாக செல்ல வேண்டும். அதான் அன்றைக்கி நம்ம பேப்பரில் ஹெட்லைன். ஆனால் இவங்க ஒரு புறவாசல் வழியாக இன்னொரு ஆணையை வெளியிட்டார்கள். அப்போ பிஎஸ்சிபி நிறைய பேர் பிஎஸ்சிபி இருந்தால 25 லட்சம் ரூபாய் ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தால் 3 பேர், 50 லட்சம் தான் 5 பேர், 1 கோடி இருந்தால் 7 பேர். அதான் கேடஸ்டன் பணி நிலைத்திறன் என்பது 1 கோடிக்கு 7 பேர். 131 ஜியோ இருக்குன்னு நினைக்கிறேன் பிஎஸ்சிபியில். மறந்துட்டிங்களா எல்லாரும் தெரியாது. 131 அந்த ஜியோ இதுதான். அதில் 1 கோடிக்கு 1 மேக்ஸிமம் எம்ப்ளாயே 1 கோடிக்கு 1 ஊழியர் தான். அதே மாதிரி எம்ப்ளாயி சொசைட்டி, அர்பன் பேங்க்கு, ரேஷன் ஷாப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நோ பேக்கர் வில் பி அப்பாயிண்டட். அதுக்கடுத்து அப்ரைசர் கிடையாது, வாட்ச்மேன் கிடையாது, எல்லாம் அவுட் சோர்சிங் அப்படின்னு ஒரு பேக்டோர் வழியாக ஒரு உத்தரவு போட்டாங்க. அந்த பேக்டோர் என்ட்ரியாக அந்த உத்தரவு போட்ட பிறகு அதையும் சேலஞ்ச் பண்ணோம். சேலஞ்ச் பண்ணி அதுவும் அந்த வழக்கு போட்டேன். நீதிமன்றம் 5 ஆண்டுகள் ஏறக்குறைய 3 வருஷம் முடிஞ்சு வச்சு அடுத்த 2 வருஷம் அவங்க போட்ட ஒவ்வொருத்தரும் பிஎஸ்சிபிக்கு தனியான ஒரு உத்தரவு, எம்ப்ளாயி சொசைட்டிக்கு தனியான உத்தரவு, அர்பன் பேங்க்குக்கு தனியான உத்தரவு, இப்படி எல்லா வகை சங்கங்களுக்கும் தனித்தனியாக உத்தரவு வருகிற போது அது ரிஜிஸ்டர் பதிவாளர் அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கைப்பற்றிட்டோம். நீதிமன்றத்துக்கு போனோம், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். அது 2006 வரை நீதிமன்றத்திலேருந்து எல்லாமே கோஷ் செய்யப்பட்டது. அந்த ஆட்சியாளர்களை ஒன்றும் பண்ண முடியல. 5 ஆண்டுகளை இவர்களுக்கு வெளியேற்ற வேண்டும் துடித்த அரசுக்கு ஒரு சமட்டியான அடி கிடச்சிது. ஆனால் நம்ம அதிர்ஷ்டம் என்ன பார்த்திங்கன்னா 2006 மீண்டும் எலெக்ஷன். நம்ம 2001 5 வருஷம் கோர்ட்டு படி ஏறணும். ஆனால் அதில் பாதிக்கப்பட்டதில் நிறைய எனக்கு பாதிப்பு நிறைய கிடச்சிதுன்னு வச்சுங்களேன். ஆனால் 5 ஆண்டுகளும் இந்த சங்கங்கள் எதுவும் செய்யவில்லை. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இன்னும் கேட்டால் மிகப்பெரிய அமைப்பு நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய யார் கரூர்கார். அவரால் நேரில் போய் சந்தித்தேன். கரூர்காரன்னு போய் கேட்டேன், என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார ஒழிய அவங்களாம் வழக்கு தொடுக்கலை. நாங்கள் வழக்கு தொடுத்தோம். அந்த அளவில் அந்த கவர்மெண்ட்டை ஒரு பின்னுக்கு தள்ள வச்சோம். அடுத்து திரும்பவும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திரும்ப வந்தது. அப்போது அதுக்கடுத்து சீஃப் மினிஸ்டர் வந்து அப்போ கலைஞர் தான். பதிவத்து ஒன்று கோபாலபுரத்தில் அன்றைய சிஐடி நம்ம தமிழ்நாடு கூட்டுறவு சம்மேளனத்தின் தலைவர் இருந்த PM குமார், TK ரங்கராஜன் அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர், அடுத்து இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவர் அப்போ மாநில பொதுச்செயலாளர் சவுந்தரராஜன், எல்லாமே குழுவாக போய் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அதை நிவர்த்தி செய்வதற்கான மனு கொடுத்தோம். அதில் கோஆப்ரேட்டிவ் எம்ப்ளாயிஸ் கொடுத்தது 3 இஷ்யூ தான். பணி நிரந்தரம், ஓய்வூதியம், மருத்துவ காப்பீடு, இதுதான் கொடுத்தோம். அப்பவும் 3 இஷ்யூ தவிர நாங்கள் எதுவும் கொடுக்கல. என்ன ஆச்சு, நான் தான் ஆர்டரை போட்டேனே அப்படின்னு சொன்னார். இல்லைங்க, நீங்கள் போட்ட ஆர்டரு 12/3/2001 போட்டது 2006 வரைக்கும் கோர்ட்லேயே இருந்துச்சு. இப்போ கோர்ட்லேருந்து தீர்ப்பு வந்துருக்குது, அது அமல்படுதுன்னு. இப்போ நீங்கள் நம்முடைய லேபர் மினிஸ்டர் முன்னால் ஏடிஎம் காட்சியில் யாரும் தெரியல, யார் லேபர் மினிஸ்டர் ராகவானந்தம். ராகவானந்தோடைய மகன் தான் விடுதலை. இந்த ஆட்சி வந்தவுடனே அவர் கவர்மெண்ட் பீடரை யாரை போடுவாங்கன்னா விடுதலை தான் போடுவாங்க. விடுதலையை கூப்பிட்டாரு. என்ன இந்த கோஆப்ரேட்டிவ் எம்ப்ளாயிஸுடைய பணி நிரந்தரம் சம்மந்தமாக திரும்ப நீதிமன்றம்லாம் இப்படி இதெல்லாம் கொடுத்துருக்கு, என்னென்னு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் வந்து ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதுக்கடுத்து தான் நம்முடைய SLC புக்கு சர்டிஃபிகேட்லாம், அதுக்கடுத்து ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டு, கோஆப்ரேட் ட்ரைனிங் படிச்சிருக்கிறீங்களா இல்லையா அப்படிலாம் சொல்லி நம்ம ஒரு 22,000 பேர் 27,000 பேரில் ஒரு ரெகுலைஸ் பண்ணாங்க. பணம் கொடுத்தவெல்லாம் சீனியர் ஆகிட்டான், பணம் கொடுக்காதவெல்லாம் பின்னால் இருந்துட்டாங்க. இன்னி வரைக்கும் 5,313 பேர் தொங்கல் இருக்கிறாங்க. இப்போது பாதி பேர் பணம் கொடுத்து அடி முடிச்சு முன்னாடி போயிட்டாங்க. ஆனால் நம்மளால் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதவங்க, பின்தங்கி போனவங்க, சீனியர் வந்து ஜூனியர் ஆகிட்டாங்க. அதான் நிலைமை. அதில் ஒரு பெரிய உத்தரவு என்பது எல்லாரும் முழுமையாக பெற முடியவில்லை என்ற வருத்தம் எங்களுக்கு இருந்தது. ஆனாலும் ஒரு 80% ஊழியர்கள் வந்து பணி நிரந்தரம் வாங்கிட்டாங்க. அதில் இப்போ திரும்ப நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போச்சு. அது யார், உமாராணி
உமாராணி வர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் கேஸ் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயும் உமாராணி கேஸஸ் தான். நீங்கள் 2 வாரத்துக்கு முன்னே ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்துடுச்சு சுப்ரீம் கோர்ட்டில், 2 வாரத்துக்கு முன்னே. இனிமேல் வந்து உமாராணி கேஸை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணக்கூடாது எந்த ரெகுலரைசேஷன், அதாவது பணி நிரந்தரத்துக்கு உமாராணி கேஸை நீங்கள் பண்ணக்கூடாது. நீ அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லவே ஏஜ் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் ஆக சொல்லவே உனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குதான்னு பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் இருக்கிற போதே நீ கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் இருக்கான்னு பார்க்கணும். அவர் 20 வருஷம் 10 வருஷம் வேலை செஞ்ச பிறகு இப்போது நீங்கள் அதெல்லாம் விரிவாக பண்ணக்கூடாது. உமாராணி கேஸை ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ண தப்பு அப்படின்னு உச்சநீதிமன்றம் 2 வாரத்துக்கு முன்னே ரத்து செய்து இருக்கிறது. ஆனால் நம்ம 80 அப்பாயின்மெண்ட் ஆனவங்களாம் இப்போ வேலை செய்ய முடியாது, எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, மேக்ஸிமம் ரிட்டையர்ட். இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு எவ்வளோ பேர் கணக்கு இருக்காங்கன்னு எடுத்தோம். 5513 பேர். இப்போ இவங்க வந்து ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆகிப்போச்சு. 5513 பேரில் இப்போ ஒரு 3000 பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டு இருப்பாங்க, ஒரு 2000 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு வழக்கு போட்டு வைத்திருந்தோம். அதாவது இர்ரெகுலர் எம்ப்ளாயிஸுக்கு ப்ரொமோஷன் மட்டும்தான் இல்லை, இர்ரெகுலர் எம்ப்ளாயிஸுக்கு ப்ரொமோஷன் இல்லை, அடுத்து வாரிசுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, 2 மட்டும்தான். இப்போது வாரிசுக்கு வேலை என்பது உச்சநீதிமன்றத்தில் இருப்பதனால அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. ஆனால் இர்ரெகுலர் அப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் என்ன, அதுக்கடுத்து நமக்கு எஸ்ஆர்பி டிஆர்பியெல்லாம் வந்துடுச்சு. எஸ்ஆர்பி டிஆர்பி வந்த பிறகு எல்லாரையும் கன்ஃபார்ம் பண்ண போயிட்டாங்க. புதுசாக வரவங்களாம் சீனியர் ஆகிட்டே இருக்காங்க. நம்ம 20 வருஷம் 30 வருஷம் வேலை செஞ்சவங்க எந்த ப்ரொமோஷன் இல்லாமல் அசிஸ்டண்ட்டுனா அசிஸ்டண்ட்டாகவே இருந்தோம், சேல்ஸ்மேனாகவே இருந்தோம் கடைசி வரைக்கும். ஆனால் இப்போ இந்த 22/4/2021 ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய தேதியை வைத்து கொண்டு நீங்கள் சீனியாரிட்டி கொடுத்து அதில் பதவி உயர்வு வழங்கலாமல் இன்னும் இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அது கூட மாநிலம் முழுவதும் முழுமையாக அமுல்படுத்தப்படவில்லை என்பது தான் நமக்கு கிடைக்கிற தகவல்கள். ஆக ஒரு பணி நிரந்தரத்தில் ஒரு பெரிய ஃபைட்டை நம்ம நடத்தியிருக்கிறோம். அடுத்து மருத்துவ காப்பீடு. ஏற்கனவே நமக்கு இருந்த மெடிக்கல் ஸ்கீம் 50 ரூபா, 100 ரூபா, 300 ரூபா வரைக்கும் அதிகமாக வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு தெரியல. அதான் அந்த மெடிக்கல்லாம் நமக்கெல்லாம் பெனிஃபிட்டே கிடையாது. அலோன்ஸ் வாங்குறதுல என்ன ஆகிட போகுது இப்போ விற்கிற மருந்து விலைக்கு. ஆனால் என்னாச்சுன்னா அடுத்து இப்போ ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை டிஎன்எஸ்சி பேங்கோட மர்ஜ் பண்ணி ஒரு மெடிக்கல் ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் கொரோனா காலத்தில் கூட அது நமக்கு பயன் பெறவில்லை என்பது தான். எந்தெந்த மருத்துவமனையில் எந்தெந்த மருந்து நோய்க்கான சிகிச்சை கொடுப்போம் என்று சொன்னதெல்லாம் அமுல்படுத்தப்படவில்லை. அதனால் மருத்துவ காப்பீடு முழுமையாக நமக்கு கிடைக்கல. அதை வந்து நம்ம திருத்தி எல்லா மருத்துவமனைகளிலும் அரசு ஊழியருக்கு உள்ளது போல் நம்ம மருத்துவ காப்பீடு திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்பது மீண்டும் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதே போன்று இப்போது கருணை ஓய்வூதியம் நமக்கு என்னென்னா, நான் இப்போ காலையில் கேட்டு போகிறவங்க சில பேர் பிஎஃப் எங்கெங்க கட்டி வச்சுருக்கோன்னா நாங்களே தான் ஆஃபீஸில் வச்சுருந்தோம், சென்ட்ரல் பேங்க்கில் வச்சுருந்தாங்க. 23 சென்ட்ரல் பேங்க்லேயும், தமிழ்நாட்டில் 23 சென்ட்ரல் பேங்க், 23 சென்ட்ரல் பேங்க்லேயும் பணம் கட்டினவங்க தான் உண்டு. சொசைட்டிஸில் நீங்கள் மதுரையை தாண்டிங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் சொசைட்டியில் வச்சுருந்துக்க மாட்டாங்க. 2 பேர் 3 பேர் வேலை செஞ்சால் கூட இபிஎஃப் ஆஃபீஸில் கட்டிட்டு பென்ஷன் வாங்குவாங்க. ஆனால் இந்த பக்கம் போனீங்கன்னா சென்னை வரைக்கும் எல்லாமே இபிஎஃப் பணத்தை கொண்டு போய் சென்ட்ரல் பேங்கில் கட்ட சொன்னாங்க. சென்ட்ரல் பேங்கில் கட்டணும்னு எந்த உத்தரவுலையும் இல்லையாங்க. இந்த சூப்பர்வைசர் வருவாங்க, நம்ம பேங்க் லோன் போடுவோம், பேங்க் லோன் வந்தோடனே எல்லாத்தையும் கட்டுன்னு நம்ம மிரட்டுவார், நம்ம கட்டிடுவோம். என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க? எஸ்பிஐ அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் தானங்க கொடுத்தாங்க, பிஎஃப் இன்ட்ரெஸ்ட் கூட கொடுக்கல. வெறும் எஸ்பிஐ அக்கௌண்ட்டுடைய இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம பிஎஃப் பணத்தை கொடுத்தாங்க. அதுக்கிட்ட தான் நம்ம கடிதம்லாம் நிறைய கொடுத்த பிறகு பாரு இபிஎஃப்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வாங்கினோம். அதுக்கே நல்லா பல கடிதங்கள் கொடுத்துன்னு வச்சிங்களேன். ஆனால் நம்முடைய பிஎஃப் இப்போது 2 பேர் இருந்தாலும் பண்ணலாம், ஒருத்தர் இருந்தாலும் பண்ணலாம். நான் வந்து எம்ப்ளாயி சொசைட்டியில் வேலை செஞ்சேன். குறைஞ்சபட்சம் நாங்கள் எங்களுடைய ஊழியருடைய மொத்த டோட்டல் எண்ணிக்கையே 3 தாங்க. நாங்கள் 3 பேரையும் எங்களுடைய பிஎஃப்பை கொண்டு போய் பிஎஃப் ஆஃபீஸில் கட்டணும். இன்றைக்கி நான் 2042 ரூபா பென்ஷன் வாங்குகிறேன். எந்த சொசைட்டிலும் ஒரு ஆள் தான் கூட பண்ண முடியும். ஆனால் நம்ம பிஎஸ்சிபியில் ஸ்டோரில் ஒரு 10 பேர் 5 பேர் 8 பேர் இருப்பாங்க, யாரும் கொண்டு போய் பிஎஃப்பை கட்டலை. அது சாதகமாகி போச்சு. இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த பென்ஷன் கமிட்டிக்கு தோழர் எனக்கு கொடுத்த இந்த பண்டல் பார்த்துட்டீங்களா, இதான் சக்தி சரவணன் தலைமையில் போடப்பட்ட குழு. வருங்கால வைப்பு நிதி பென்ஷன் கிடைக்கலன்ன போது தொடக்க வேளாண் கூட்டு சங்க ஊழியர்களுக்காக ஒரு ஓய்வூதிய கமிட்டி அமைப்பது என்று அரசாங்கம் முடிவெடுத்த போது சக்தி சரவணன் தலைமையில் தான், டிஎன்எஸ்சி பேங்கோட எம்டி அவர் தலைமையில் தான் ஒரு கமிட்டி போட்டாங்க. அவர் 97 பக்கம் அறிக்கை கொடுத்தார்.
அந்த காப்பி. நானும் அந்த கமிட்டியில் இருந்ததால் எல்லாமே எங்களால் வாங்க முடிஞ்சுது. அதில் என்ன சொன்னாங்கன்னா, பிஎஸ்சிபிலாம் வெய்வர் வருகிற போது தான் சம்பளமாக எடுப்பீங்க. என்னென்னா ஸ்டாம்ப் போட்டு சம்பளத்தை என்ன பண்ணுவீங்க, எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. ஆனால் பிஎஃப் ஆஃபீஸில் 6 மாதம் பணம் கட்டலைன்னு அவன் நோட்டீஸ் கொடுத்துருவான். 2500 பிஎஸ்சிபி லாஸ் ஆகியால் எங்களால் பிஎஃப் கட்ட முடியலன்னு ஒரு வாதம் வச்சார். இல்லைங்க, அப்படி நாங்கள் தான் கட்டுறோம் இல்லைங்க, டிஎன்எஸ்சி பேங்க்லேருந்து அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதானே, சென்ட்ரல் பேங்க்லேருந்து அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தானே பிஎஃப்க்கு, அவங்களுக்கு 10 பைசா பென்ஷன் கிடையாது, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்லாம் நம்ம பேசின பிறகு தான் இப்படியெல்லாம் இருந்திருக்கு. 2 பேர் இருந்தால் கூட கட்டலாம், நாங்கள் அதிகாரிக்கே தெரியுது. அப்படியெல்லாம் வாங்கிட்டோம். ஒரு இபிஎஃப்பில் பென்ஷன் கிடையாது இப்போ. ஆனால் நம்மளை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நம்மளாம் பிரைமரிஸ், டிஸ்ட்ரிக்ட் லெவல் சொசைட்டிஸ், ஸ்டேட் லெவல் சொசைட்டிஸ். இப்போ நீங்கள் மத்திய கூட்டுறவங்களுடைய வருங்கால வைப்பு நிதி அந்த ஊழியர்கள் எங்கே வைக்கிறாங்க? யாராவது சென்ட்ரல் பேங்க் வச்சுருக்காங்கன்னு கேட்டு பாருங்கள். எந்த சென்ட்ரல் பேங்க்லேயும் அவங்களுடைய பிஎஃப் ஆஃபீஸில் கட்டாமல் அவங்க வச்சிடல கையில், எல்லாத்தையும் அவங்க கட்டிட்டாங்க. யார்? சென்ட்ரல் பேங்க் எம்ப்ளாயீஸு அவங்களுடைய பிஎஃப் கொண்டு போய் பிஎஃப் ஆஃபீஸில் கட்டிட்டாங்க. எஸ்எல்டிபி, ஸ்டேட் எல்டி பேங்க், ஸ்டேட் எல்டி பேங்க் இப்போ தான் ஊரக வளர்ச்சி வங்கின்னு பேர் மாறி போச்சுல்ல, அப்போல்லாம் நிலவள வங்கி தானே. அந்த ஊரக வளர்ச்சி வங்கியுடைய ஊழியர்களுக்கு அவருடைய வருங்கால வைப்பு நிதி ஆணையத்தில் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று டிஎன்எஸ்சி பேங்க், தமிழ்நாடு மாநில கூட்டுறவுடைய பணமாக அவங்க தனியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ 3 அமைப்பு தான் பிரதானமாக இருந்தது. அதே மாதிரி ஹவுசிங் ஃபெடரேஷனும் அப்படி நான் ஆர்டியில் போட்டு இதெல்லாம் வாங்கி இப்படியெல்லாம் நீங்கள் தலைமைச் அலுவலகத்தில் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் பாதுகாத்துக்கிட்டீங்க, பிரைமரிஸ் எல்லாம் எங்களை ரோட்டில் விட்டுட்டீங்க, இப்படி தான் நம்ம கொஞ்சம் பேசணும்னு நினச்சிக்கலாம். அப்படியெல்லாம் அப்படி பண்ண பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமிட்டி அமைக்கப்பட்டது பிஎஸ்சிபிக்கு தான் அப்படின்னு சொன்னார். ஏதாவது ஒன்று நீங்கள் முடிவு பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லுறது ஒரு பெரிய ஸ்கீம் ஒன்று கொடுத்தாரு. அதில் எப்படியெல்லாம் வட்டி கால்குலேட் பண்ணணும், எவ்வளோ ரூபா கட்டணும், அப்படியெல்லாம் கணக்கு போட்டார். ஆனால் இது பிஎஸ்சிபிக்கு. மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு 2010 ஒரு கருணை ஓய்வூதியம் கொடுத்தாங்க. அது எவ்வளோன்னு சொன்னால் 2500 ரூபா. அந்த ஜீவோ இருக்குது என்னென்ன 2500 ரூபா, அதாவது 20/9/2010 கொடுத்தாங்க. இன்றைக்கி 13 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை 14 வருஷம் ஆகிடுச்சு. அவங்களா கூட சேர்ந்து தான் அர்பன் பேங்க், அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் சென்ட்ரல் பேங்கில் இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கு மட்டும் 2500 ரூபா. அந்த 2500 ரூபா கூட எப்படி இருக்குன்னா, அன்றைக்கி வருங்கால வைப்பு நிதியில் பென்ஷன் வாங்கினீங்கன்னா 1500 ரூபா வரும். 1500 ரூபா பென்ஷன் வாங்குறாருன்னா அப்போ மொத்த பென்ஷன் எவ்வளோ இருக்குது? 2500 ரூபா. 1500 ரூபா மைனஸ் பண்ணிக்கிட்டு கருணை ஓய்வூதியமாக 1000 ரூபா கொடுத்து மொத்தம் டோட்டலாக 2500 ரூபா கணக்கு பண்ணேன். அப்புறம் அவங்க கூட சண்டை போடல, நாங்கள் கணக்கு பண்ணோம். ஏங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் கட்டின காசு, எங்களுக்கான காசில் நாங்கள் பிஎஃப் பென்ஷன் வாங்குகிறோம், நீ என்னப்பா இதிலேருந்து நீ கொடுக்க வேண்டிய கருணை தொகை ஓய்வூதியத்தில் இதை பிடிச்சிக்கிட்டா என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு நம்ம சண்டை போட்டோம். இப்போ கருணை ஓய்வூதியம் வேறு, வருங்கால வைப்பு நிதி ஊதியம் என்பது வேறு அப்படின்னு சொல்லி 2ஆக பிரித்து தனித்தனியாக இப்போ 5500 ரூபாய் மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு பென்ஷன் வழங்கப்படுகிறது. அதாவது 500 ரூபா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி வந்துட்டாங்க. அவங்க சொன்னது என்னென்னா, மத்திய கூட்டுறவுடைய லாபத்தில் இருக்கிறது. 23 மத்திய கூட்டுறவுகள் எத்தனை லாபம் இருக்குது? எனக்கு தெரிஞ்ச அந்த கமிட்டியில் போட சொல்லவே 13 பேங்க் லாஸ் ஆன பேங்க்கெல்லாம் இருக்குல்ல, அந்த தொழிலாளிக்கும் கொடுக்குறீங்கல்ல. லாஸு ப்ராஃபிட் எல்லாம் கணக்கு பார்க்காம எல்லா ஊழியர்களுக்கும் பென்ஷன் தான் கொடுக்கணும் மொழி. அதுக்குன்னு ஒரு கார்பஸ் ஃபண்டை உருவாக்குவது. அப்போ நம்ம கேரளா போனோம், சுவாதிக்கு தொடரும் கேரளா போயிட்டு வந்தாலும் வச்சிங்களேன், அங்கே இருக்கக்கூடிய ஸ்கீமெல்லாம் பார்த்தோம். அந்த ஸ்கீமெல்லாம் கொண்டு வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்தோம். எப்படியெல்லாம் கார்பஸ் ஃபண்டை உருவாக்குறாங்க, நிதியத்தை உருவாக்குவது அப்படின்லாம் சொன்னோம். ஆனால் அரசாங்கம்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டாங்க. இதில் யாராவது வேறு அமைப்பில் இருந்தால் கூட நீங்கள் பேசுங்க. கடந்த அந்த 1000 ரூபா வாங்குவதற்கு எவ்வளோ ரூபாய் வசூல் பண்ணாங்கன்னு நான் வெளியே சொல்ல விரும்பலை. எவ்வளோ ரூபா கொடுத்தாங்க அப்படின்றது கூட எனக்கு தெரியும். ஏன்னா அந்த தலைவர்கள்லாம் நேரடியாக இல்லத்தில் சந்தித்த காரணத்தினால் அவங்களாம் எப்படி வசூல் பண்ணாங்க, எவ்வளோ செலவு பண்ணாங்க, அதுக்கு யாரெல்லாம் எப்படி பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னபோது எனக்குலாம் அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் நம்ம என்ன கேட்டோன்னா அந்த கூட்டத்தில் கூட, சார் நீங்கள் தொடக்க வேளாண் கூட்டு சங்கங்கள் அதன் கீழே இருக்கக்கூடிய ரேஷன் கடை, ஆனால் பண்டகசாலை கீழே ரேஷன் கடை இருக்குது, ஹோல்சேல் கீழே ரேஷன் கடை இருக்குது, மார்க்கெட்டிங் சொசைட்டி கீழே ரேஷன் கடை இருக்குது. இந்த ரேஷன் கடைலாம் என்ன பண்ணுறது? கைத்தறி சங்கங்கள் கீழே ரேஷன் கடை இருக்குது, மீனவர் கூட்டு சங்கம் கீழே ரேஷன் கடை இருக்குது. மூட்டையெல்லாம் அடி மூட்டையாக இருக்கவங்க விற்பனையாளர் தான்.
அப்போ அவங்களுடைய காலம் என்ன? பிஎஸ்சிபியில் நானும் இந்த டிஸ்ட்ரிக்டில் பல சொசைட்டியில் மெம்பர்ஷிப் போடும்போது அவங்கெல்லாம் சொன்னது என்னென்னா, சம்பளம் வாங்கி 6 மாதம் 1 வருஷம் அப்படிலாம் இருந்தது. இங்கே திண்டுக்கல் மாவட்டத்திலேயே எவ்வளோ சொசைட்டியில் சம்பளம் வாங்காமல் இருந்தாங்கன்னு தெரியும். அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த ஊழியர்களுடைய அவருடைய வாழ்வாதாரம் ஒன்று, நிறைய பேர் கிராஜுவேட்டி என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது. ஆனால் குரூப் கிராஜுவேட்டியில் சேர்த்தோம்னா, சப்போஸ் நம்ம மிடில் ஆஃப் டெத்து, நான் 58 வயசில் ரிட்டையர்ட் ஆகணும், 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகணும்னு சொன்னால், நான் இடையில எனக்கு நோய்வாய்ப்பட்டு நான் இறந்துட்டேன்னா குரூப் கிராஜுவேட்டியில் எல்ஐசியில் கட்டியிருந்தோம்னா, நான் ரிட்டையர்ட் ஆக சொல்ல எனக்கு என்ன கிராஜுவேட்டி கிடைக்குமோ, பணிக்கொடை கிடைக்குமோ, அந்த அமௌண்ட் எல்ஐசின்னு வந்துடும். ஆனால் நம்ம யாராவது குரூப் கிராஜுவேட் கட்டி வச்சுருக்கோமா? அதுவும் அந்த பயனும் இல்லை. பிஎஃப்பும் கிடையாது, பென்ஷனும் கிடையாது, கிராஜுவேட்டியும் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், சட்டத்தில் பைலாவில் ஆஸ் பர் 1972 கிராஜுவேட்டி ஆக்ட்னு போட மாட்டோம் பைலா பண்ணோம். அப்போல்லாம் பிஎஸ்சிபிக்கு எவ்வளோங்க மேக்ஸிமம்? 3 லட்சமா? நீங்கள் பழைய பைலாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 3 லட்ச ரூபா. இப்போ 20 லட்சம் கிராஜுவேட்டி. ஏன்னா சேலத்தில் நம்ம சண்முகம் நம்ம கோஆப்ரேஷன் செக்ரட்டரியாக இருந்தார். அதுக்கு தான் தலைமைச் செயலாளர்னா, நிறைய டிபார்ட்மெண்ட் மாறி மாறி அவருக்கு தலைமைச் செயலாளர் இருந்தால் இப்போ தான் ரிட்டையர்ட் ஆனான்னு வச்சிங்களேன். அவர் நம்ம கோஆப்ரேஷன் செக்ரட்டரியாக இருக்க சொல்ல சேலத்தில் இருக்கிற பைலாலாம் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா. ஆனால் எல்ஐசியில் வர சொல்ல 10 லட்ச ரூபா வந்துடும். ஆனால் ஜேஆர் டிஆர் கொடுக்க மாட்டாங்க. நீ உன் பைலாவில் 3 லட்சம் தான் அதே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் உடச்சு நம்ம என்ன சொல்லணும், பைலாவில் ஆஸ்பர் கிராஜுவேட் 1972 மாற்றுங்க, காமன் பைலா கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னது விளைவு தான் இப்போ நமக்கு எல்லாமே ஆன்பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கிராஜுவேட் வருதோ அதை நம்ம மாற்றிட்டோம். ஆனால் இந்த பென்ஷனில் பேசுகிற போது எம்ப்ளாயிஸுடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்றுன்னு சொன்னாங்க. நம்ம என்ன சொன்னோம்னா, கார்பஸ் ஃபண்டு உருவாக்குற போது ஒரு பிஎஸ்சிபியில் 2 பேர் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆயிருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு 2 லட்ச ரூபாயா எவ்வளோ கொடுத்தீங்கன்னு தெரியாது. 1 லட்சம் 2 லட்சம்னு சென்ட்ரல் பேங்க் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. நீங்கள் பண்ணியிருப்பீங்களே சென்ட்ரல் பேங்க்குக்கு கார்பஸ் ஃபண்டை கொடுத்தீங்கல்ல. முதல்ல லாபத்தில் செயல்படக்கூடிய சங்கம் வந்து கொஞ்சம் கார்பஸ் ஃபண்டை கிரியேட் பண்ணோம். சில சங்கங்களில் நான் கூட கேட்டிருந்தோம் அவரை, ஒரு 11 மாதம் நீங்களே கொடுத்தீங்க பிஎஸ்சிபியில். அப்போ நம்மலாம் சொன்னோம், இது பிஎஸ்சிபியில் டேரெக்டாக கொடுத்தா இது டேரெக்டாக எம்ப்ளாய்க்கும் போகாது. 6 மாதம் சம்பளம் கொடுப்பீங்க, 6 மாதம் சம்பளம் கொடுக்க மாட்டீங்க, எங்களுக்கே சம்பளம் இல்லாமல் நான் எப்படி பென்ஷன் கொடுக்குதுன்னு கேட்பீங்க. இதெல்லாம் பிரச்சனை வருங்க, இது சென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம டிஎன்எஸ்சி பேங்க்கில் மாற்றுறதுன்னு சொல்லி அந்த கார்பஸ் ஃபண்டே நம்ம டிஎன்எஸ்சி பேங்க்கில் மாற்றினோம். எல்லா ஃபண்டும் டிஎன்எஸ்சி பேங்க்குக்கு போயிடணும். டிஎன்எஸ்சி பேங்க்லேருந்து இப்போது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது 11 மாதத்துக்கு கழித்து இப்போ கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் பிரேக் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதில் ஒரு இந்த நம்ம அந்த உத்தரவு சொல்லப்பட்ட 2021 தேதி ஜிஓ 22/2/2021 ஜிஓ நம்பரே 22 தான். ஜிஓ நம்பரும் 22 தான். அந்த ஜிஓவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவங்க நான் இதில் டாக்பியா யூனியன் வந்து சொல்லணும் கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து கான்ஃபரன்ஸ் காலில் தான் அட்டன் பண்ணாங்க. வரல, அப்போ கொரோனா பீரியடு. நான் டிஎன்எஸ்சி பேங்க்கில் உள்ளே உட்காந்துருக்கோம். நாய் வாழை வெட்டி நாய்க்கு சூப் கொடுப்பீங்களா? நான் சொன்ன வார்த்தை அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அது எப்படிங்க சரியாக இருக்கும்? இந்த அமௌண்ட்டெல்லாம் சரியாக இருக்காதுங்க அப்படின்னா, சென்ட்ரல் பேங்க்கில் என்ன கொடுக்குங்க அதை கொடுங்க. சென்ட்ரல் பேங்க்கில் டிஎன்எஸ்சி பேங்க்கில் எப்படி பென்ஷன் சொன்னால் அவங்களுக்கு இந்த கருணை ஓய்வூதியம் கிடையாது. ஏற்கனவே ஒரு நீதிமன்ற தீர்ப்பு என்பது இருக்குது. நீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடைசியாக வாங்கக்கூடிய சம்பளத்தில் 20% அவங்க பென்ஷன் வாங்குகிறாங்க. 20% வாங்கின பிறகு அவர் இறந்துட்டார்னா அவர் வாங்கியிருந்த பென்ஷனில் 20% அவங்க குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கும். இப்போ வந்திருக்கக்கூடிய பதிவாளர் சுப்பையா, அவர் ஏற்கனவே நம்முடைய ஆவின் எம்டியாக இருந்தவர். சுனில் பாலிவால் ஐஏஎஸ், அவர் ஆவினில் எம்டியாக இருந்தார். அப்போது ககன் சிங் பேடி அவர் தான் பால்வாளைத்துறையுடைய செயலாளர். இவரெல்லாம் நாங்கள் பேசுகிற போது நான் ஆவினில் கொஞ்ச நாள் தலைவராக இருந்தேன். அந்த தலைவராக இருக்கிற போது ஆவின் எம்ப்ளாயீஸுக்காக நாங்கள் பென்ஷன் எங்களுடைய சிஐடியுடைய தலைவர் காசிநாதன், நான் அவரெல்லாம் சுனில் பாலிவால் தான் பேசணும். அப்போது சட்டமன்றத்தில் சொல்லுகிற போது அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் இல்லாமல் வெறும் கருணை ஓய்வூதியமாக 3500 ரூபா சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். அப்போ அது அறிவிக்கிற போது 100 கோடி ரூபா அரசாங்கம் கொடுத்துச்சு. சட்டமன்றத்தில் அறிவித்ததில் 100 கோடி ரூபா. ஆனால் அந்த படிக்கிற போது 110 படிப்பாங்கல்ல, முதலமைச்சர் 110 விதியின் கீழே 110வது விதியின் கீழே அறிவிப்புன்னு வருகிற போது அந்த குடும்ப ஓய்வூதிய வார்த்தையே இல்லை. அதில் என்னங்க நம்ம பேசுகிற போது குடும்ப ஓய்வூதியம் இருந்தது,
இப்போ நம்ம இப்போ இல்லையேன்னு சொல்லுகிற போது தான் அந்த குடும்ப ஓய்வூதியத்தையும் அவர்கள் அப்போ ஒரு 6 மாதம் கழித்து அதுக்கு திருத்தி அதுக்கு ஆர்டர் வாங்கினா இப்போ குடும்ப ஓய்வூதியமும் அவர்கள் என்ன பென்ஷன் வாங்கினா இப்போ 5000 ரூபா வாங்குறாங்க, 5500. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு கூட ஒரு 500 ரூபா ஏற்றிட்டோம். அவர் பேர் என்ன, நம்ம அமைச்சர் பால்வளத்துறை அமைச்சராக இருக்கார். இப்போ வந்து கண்ணப்பன் சார். இல்லை இல்லை, முன்னாடி நாசர் இருந்தாரு. கன்னியாகுமரிக்கார் மனோ தங்கராஜ் அவரோட பேசி தான் ஒரு நம்ம 500 ரூபா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க இறந்து போகிற போது அந்த ஊழியர்கள் உண்மையிலேயே நான் எத்தனை பேர் நம்மலாம் கோஆப்ரேட்டிவ் எம்ப்ளாயி போய் டெத்து பார்க்குறேன்னு தெரியல, இறந்து போனால் கூட நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு நம்ம தெரியாமல் போச்சு. இப்போ காலையில் ஒருத்தர் சொன்னார், என்ன அவர் பேர் என்ன, காலையில் என்ன ஆக்சிடென்ட் வந்து விட்டார், செந்தில் வர சொன்னார். அவர் ஒரு வழக்கு போட்டிருந்தார் இங்கே ஒரு கோஆப்ரேட்டிவ் எம்ப்ளாய்க்காக. அவர் கேஸ் வருகிற போது லேபர் கோர்ட்டில் மேனேஜ்மெண்ட் சைடில் சொன்னாங்களாம் அவர் நோ மோர். நான் இவருக்கு தெரியல செந்திலுக்கு, ஆனால் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியுது. அந்த ஒரு கோஆப்ரேட்டிவ் எம்ப்ளாயி இறந்து போனதுன்னு நம்ம தெரியாமல் தான் நம்ம இருக்கிறோம். அப்படி ஆவின் நிறுவனத்தில் அனாதையாக இருக்கக்கூடிய சூழல் என்பது இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம பேசினோம். அதுக்கடுத்து அவங்களுக்கு இப்போ அரசு ஊழியர்களுக்கு இறந்த ஒரு மாதம் 150 ரூபா ஸ்கீம் ஒன்று போட்டு டெத்து ரிலீஃப் மாதிரி அந்த இறந்துட்டாங்கன்னா ஈமச்சடங்கு செலவுகளுக்கு என்று ஒரு 50,000 ரூபாய் கொடுப்பது என்று ஒரு அரசாணை என்று வெளியிடப்பட்டது. இது ஆவின் நல்லது. அதுக்கடுத்து 2004 ஓய்வு பெற்றவர்களுக்கு இதில் தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியில் பென்ஷன் கிடையாது. 2004 வரைக்கும் தான் கோர்ட்டில் கேஸ். 2004க்கு பிறகு அப்பாயின்மெண்ட் ஆனவங்க இப்போ என்னாச்சு, 20 வருஷம் வேலை செஞ்சுருக்கோம். அடுத்து இப்போ ரிட்டையர்ட் ஆகினான்னு வச்சுங்க, அடுத்த ஒரு 5 வருஷத்தில் அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது. இப்படி நிலைமை. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் இருக்குது, அர்பன் பேங்க் இருக்குது, எம்ப்ளாயிஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குது, எல்லாம் நல்ல லாபம் வாழக்கூடிய பிஎஸ்சிபி ரேஷன் ஷாப்பு இது மாதிரி மார்க்கெட்டிங் சொசைட்டியில் ஹோல்சேல் ஸ்டோரு, பிரைமரி ஸ்டோரு, அச்சகம் இதெல்லாம் கொஞ்சம் லாஸ்ட்டில் இருக்கும். ஆனால் கோடிக்கணக்கான ரூபாய் வரக்கூடிய நிறுவனங்கள் இருக்கிறது. சர்ப்ளஸாக இவ்வளோ ரூபாய் இருக்குது, எல்லாம் ஏன் கார்பஸை உருவாக்க முடியாது, எல்லோருக்கும் ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏராளமான கடிதங்கள், என்னோட அவ்வளோ கடிதங்களும் இங்கே வச்சுருக்கேன் தோழர். நீங்கள் பார்க்குறது வந்து அவ்வளோ ஜிஓவையும் அவ்வளோ ஆர்டிஐயும் வாங்கியிருக்கக்கூடிய கடிதங்கள், அரசு கொடுத்த கடிதங்கள். கடைசியாக இந்த வாங்கப்பட்ட தொகையில் இப்போ 12/24 நான் கடைசியாக வாங்கின லெட்டரு டிசம்பர் 24 ஆர்டிஐயில் வாங்கியிருக்கிறேன். அது என்னென்னா அதுவும் சொல்லிடுறேன். இப்படி அரசாங்கத்துக்கும் முதலமைச்சரும் கொடுத்தோம். இந்த முதலமைச்சர் வந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவருக்கு கடிதம் கொடுக்குற போது போனஸ் கடிதம் கொடுப்போம். போனஸ் கடிதம் சொல்ல பென்ஷனுக்கும் ஒரு கடிதம் கொடுப்போம். அது அமைச்சருடைய அலுவலகத்துக்கு போவோம். போன பிறகு ரிப்ளை கிடைக்கும், பரிசீலிக்கப்படுகிறது, பரிசீலனை உள்ளது, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்படி தான் நம்ம ஓய்வூதியத்துக்கும் கருணை போனஸுக்கும் கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன். ஆனால் இந்த அரசாங்கத்தில் நம்ம கொஞ்சம் பேசணும். சுப்பையா சார், நான் ஏன் பேசுகிறேன்னா ஐஏஎஸ் அவர் பதிவாளர், நீங்கள் பணி செஞ்ச துறை, நீங்கள் பணியாற்றிய அந்த துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு கருணை ஓய்வூதியம் ஆவியின் ஊழியர்களுக்கு வழங்குது. அதுவும் ஒரு கூட்டு அமைப்பு, அது ஒரு கூட்டு அமைப்பாக இருக்கிற போது அவங்களுக்கு கருணை ஓய்வூதியம் கிடைக்கு, நமக்கு ஏன் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு, ஆமாம் நீங்கள் கேட்குறது கரெக்டு, நாங்கள் பர்சியூ பண்ணுறோம், அதை ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு போட்டது. நல்ல நமக்கு ஒரு செயலாளர் கிடைச்சார். இந்த காலத்தில் நம்ம ஒரு செயலாளர் கிடைச்சார். ஏன்னா கொரோனா பீரியடில் தான் ராதாகிருஷ்ணன் சார் வந்து மருத்துவத்துறைக்கு போனார். அதுக்கடுத்து எங்கே போனார், அதுக்கு முன்னே செக்ரட்டரியாக இருந்தார். அடுத்து எங்கே வந்தார், சென்னை கார்பரேஷன் வந்தார். திரும்ப நமக்கு செயலாளர் வந்தார். அவர் தான், அவரை பற்றியெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் படிச்சிங்கன்னா அமைப்பத்தில் எவ்வளோ கொஞ்சம் பேசாமல். அதாவது நாகப்பட்டினம் சுனாமி வந்ததில்லை, அதில் தாய் தந்தை இழந்த குழந்தைகளை தத்து எடுத்து அவங்கள படிக்க வச்சு வளர்த்து எடுத்து இப்போ கூட அவங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் பத்திரிக்கை பார்த்தீங்கன்னு தெரியாது. அதே மாதிரி கும்பகோணத்தில் அந்த ஸ்கூல் நம்ம பிள்ளைங்க இறந்து போனபோது கூட அவர் அங்கே கலெக்டராக இருந்தார். கொஞ்சம் நல்ல ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு அணுகுமுறை என்பது இருப்பதனால நம்ம அவராண்ட தொடர்ந்து பேசணும். அவரை நான் போய் பார்க்குற போது வெளியே உட்காந்துட்டு சொல்ல, நான் கோபாலில் வெளியே உட்காந்துருக்கோம் வெயிட்டிங்கில் ஹாலில். அவர் திடீர்னு வெளியே கிளம்ப சொல்ல, என்னங்க ஐயா அப்படின்னு கேட்டார். எதுக்காக என்னை பார்க்கறதுக்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறீங்களா, யாரும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி வெளியே வந்தவர் எங்களை அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போயிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். இது மாதிரி பென்ஷன், போனஸு, இது மாதிரி முக்கியமான கோரிக்கைலாம் இருக்குது, சரி உட்காருங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி மனுக்களை வாங்கிட்டார். தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்.
உங்கள் எத்தனை பேர் இதில் சிங்கிள் மேன் வேலை செய்கிறீங்க, 2 பேர் வேலை செய்கிறீங்க, 3 பேர் வேலை செய்கிறீங்கன்னு தெரியாது. ஏற்கனவே நம்முடைய போனஸ் சட்டத்தில் என்ன இருக்குன்னா 3 மந்த் பேசிக் ரூல் நம்பர் 97ல் ப்ராஃபிட் அலகேஷனில் 3 மந்த் பேசிக் பே ஆர் 1200 விச் எவர் இஸ் லெஸ் தான் நம்முடைய போனஸ். 10 பேருக்கு மேலே வேலை செய்கிற நிறுவனத்தில்னா போனஸ் ஆக்டில் வருவோம். அப்போது லாஸ்ன்னா 8400 வாங்கிடுவோம், ப்ராஃபிட்னா 16800 வாங்குவோம். ஆனால் இப்போது ஒரு ஆள் 2 பேர் 3 பேர் வேலை செய்ய அவருக்கு என்ன கிடைக்கும்? 1200 போனஸ் கிடைக்கும். நம்ம ஆடிட்டில் ஏதோ ஒன்று பேசி 2400 வாங்கிறேன்னு வச்சுங்க, அந்த 2400 செல்லுபடி ஆகாது. அது 2400 யாருக்குன்னா 50300 ஸ்கேல் வாங்குறதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான். நம்ம சரி ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரேஷாக கொடுக்குறாங்க கருணை தொகைன்னு 2400 வாங்கிடுவோம். அது திருப்தியாக இருந்தோம். நம்ம என்ன கேட்டுன்னா, நான் ஒரு 28 வருஷமாக முதலமைச்சர் கடிதம் எழுதி ஒவ்வொரு கடிதத்தோட ரிப்ளைவும் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி கொடுத்துருந்தேன் அவராண்ட. எல்லாத்துலேயுமே பரிசீலிக்கணும். லீகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது. லீகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் போனஸ் ஆக்ட் நம்ம சட்டத்தை யார் திருத்தணும்? தமிழ்நாடு அரசு போனஸ் சட்டத்தை திருத்த வாய்ப்பே இல்லை. மத்திய அரசாங்கம் தான் போனஸ் சட்டம். அதே மாதிரி நம்ம ஜேஆருங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் என்ன கமிட்மெண்ட் இந்த போனஸ் கொடுப்பதனால எவ்வளோ தொகை செலவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஜேஆரும் யாரும் புள்ளி விவரம் கொடுக்க முடியாது. ஆகிய இப்படியே தள்ளிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம அவரான்னு பேசும்போது, சார் இது கமிட்மெண்ட்டே தேவையில்லை, என்ன ப்ராஃபிட் வருதோ ப்ராஃபிட் அலகேஷனில் கொடுக்க போகிறீங்க, என்ன தொகைனாலும் எங்களுடைய சங்கத்துடைய தொகை தான் கொடுக்க போகிறீங்க, கவர்மெண்ட் வந்து 10 பைசா கொடுக்க போகிறதில்ல, என்னத்துக்கு கமிட்மெண்ட்டை கேட்குறீங்க? அதே மாதிரி நீங்கள் போனஸ் சட்டத்தை திருத்தணும்னா மத்திய அரசாங்கத்தில் போய் நம்ம சட்டத்தை திருத்தணும்னா பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றணும் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சட்ட அடிப்படையில் 1700 போனஸு, 15700 எக்ஸ்ரேஷியா அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா 16800 வந்துடுச்சு இல்லை. இதுக்கு எதுக்கு சார் இவ்வளோ நாளாக போட்டு இழுத்துட்டு இருக்கிறாங்க ஃபைல் அப்படின்னு சொன்ன பிறகு தான் சரி 15600 எக்ஸ்ரேஷியா, 1200 போனஸ். இந்த வருஷம் எல்லோரும் 16800 வாங்கினேன். ஒரு 36 ஆண்டு காலம் கழித்து கூட்டுறவு வரலாற்றில் இப்போது தான் ஒரு ஆள் 2 பேர் 3 ஊழியர்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தில் கூட 16800 போனஸ் வாங்கினேன். எத்தனை பேருக்கு தெரியும்? அது நம்ம சிஐடி அமைப்பு தான், தமிழ்நாடு கூட்டுறவுடைய சம்மேளனம் தான் சாதித்திருக்கிறது. எல்லா சங்கத்துக்காரரும் ஒத்துப்பாங்க. இப்படி வாங்கின பிறகு அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக 28ஆம் தேதி நாங்கள் அங்கே போயிருக்கோம். 29 அது சொல்கிறது பேசுகிற போது ராத்திரி நாங்கள் ஒரு 7:45 மணி இருக்கோம். ரொம்ப நேரம் 8 மணி தான் மேலே வந்தார். மினிஸ்டர் மீட்டிங் முடிச்சுட்டு வந்தார். நன்றி சொல்லணுமே இப்போ எதுக்குன்னு சொன்னால், நான் போனஸ் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு. சார் போனஸ் கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி. இந்த பென்ஷன் பேப்பர் மட்டும் அப்படி இருக்குன்னு, பென்ஷன் பேப்பர் போயிருக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொன்னார். ஆனால் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். 29, 30, 31 தீபாவளி. இந்த போன வருஷம் 31 தீபாவளி, 30ஆம் தேதி நிறைய பேருக்கு ரிட்டைர்மெண்ட்டு, 1, 2, 3 கண்டினியூவாக லீவு, 30ஆம் தேதி சாயங்காலம் ஆர்டர்ஸ் ஆகிடுச்சு. என்ன தேதி போட்டாங்கன்னா 28/10/2024 போட்டு ஆர்டர்ஸு 30ஆம் தேதி சாயங்காலம் வந்துடுச்சு. உடனே நாங்கள் 4ஆம் தேதி திங்கக்கிழமை ஒரு 2-3 லெட்டர் எல்லாம் கையில் ஞாயிற்றுக்கிழமையாக உட்காந்து ரெடி பண்ணிட்டோம். தீபாவளி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 2 நாளாக உட்காந்து பேசி அந்த ஜியோவில் இருக்கிறதெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னாலும் சொல்லி அதில் ஒரு 5 தீர்மானங்களை நிறைவேற்றி நாம் கொடுத்தோம். அந்த அடிப்படையில் ஒன்று வந்து இந்த ஏற்கனவே 2021 போடப்பட்ட அரசாணையில் 5 ஆண்டுகளுக்கு எந்த உயர்வும் கேட்கக்கூடாது என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து அப்போ பேசும்போது என்ன சொன்னான்னா, எப்படி 25ஓடு முடிஞ்சு போச்சு 5 வருஷம், 21 போட்ட உத்தரவு 5 வருஷம் எவ்வளோ முடியுது, 25ஓடு முடிஞ்சது. நான் கதவை திறந்து விட்டுறேன், படி ஏறது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம படி ஏறிக்கலாம். எப்படி படி ஏறணும் நமக்கு தெரியல. ஏன்னா 26 எலெக்ஷன் சந்திக்கணும் எல்லாருமே. அதுக்கெல்லாம் 26 நம்ம படி ஏறுவோம் அப்படின்ற மாதிரி மனசில் இருக்குது. இன்னொன்று, இந்த முத்தரப்பு கமிட்டி என்பது அமைக்கப்பட்டிருக்கு. முத்தரப்பு கமிட்டின்னு சொன்னால் அப்பா 21 போட்டது கமிட்டி இல்லை. இப்போ கொடுத்துருக்கல புதுசாக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. பதிவாளர் தலைமையில் சுற்றுமுறையில் இணைப்பதிவாளர்கள் தானே, சுற்றுமுறையில் இணைப்பதிவாளர்கள் அப்படின்னு போட்டு கொடுத்தாங்க. நான் சொன்ன துறை அதிகாரிகள் மட்டும் இந்த கமிட்டியில் இருப்பது சரியாக இருக்காது. கேரளாவில் எப்படி இருக்குன்னு சொன்னால் எம்ப்ளாயீஸுடைய ரெப்ரஸன்டேட்டிவும் அதில் இருப்பாங்க அந்த கமிட்டியில். முத்தரப்பு கமிட்டி அதான் பிஎஃப். சிஐடிக்கு பிரதிநிதித்துவம் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். தொழிற்சங்கத்துக்குன்னு கொடுத்தோம். அடுத்து அவர் என்ன சொன்னார்னா, எல்லாமே பென்ஷன் வந்து இதில் எந்தெந்த பேங்க்லேயோ அக்கௌண்ட் வச்சு நாங்கள் கிராமத்தில் போயிருக்கிறாங்க. எல்லா கிராமத்தில் போய் கோஆப்ரேட்டிவ் பேங்க் பிரான்ச் எல்லாம் இருக்காது. நீங்கள் கொடுக்குற 1000 ரூபா வாங்குறதுக்கு நான் 200 செலவு பண்ணிடுங்க, சிட்டிக்கு போக முடியாது. அகையில் ஆரம்பிக்கிறவனா சென்ட்ரல் பேங்க்கில் ஆரம்பிச்சுக்கிட்டோம் அப்படின்லாம் சொன்னோம். அதுக்கு ஒரு கடிதம் கொடுத்தோம். இப்படியெல்லாம் சில கடிதங்கள் அவராண்ட நேரடியாக கொடுத்து அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக 4ஆம் தேதி போய் பார்த்தோம். ஒன்று செயலாளர் சந்தித்த முதல்ல
அதுக்கடுத்து பதிவாளர் சந்தித்தோம். அதுக்கடுத்து சுப்பிரமணியம் அடிஷனல் ஏஆராக இருக்கார் சீனிவாசன், அவரையும் பார்த்தோம். எல்லோரையும் பார்த்து டிபார்ட்மெண்ட்டை என்னென்ன பண்ணணுமோ சொன்னோம். தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு படியே வந்திருக்கோம். சில பேர் வழக்குக்கு போயிருக்கிறாங்க. அந்த வழக்கு பற்றியும் தோழர் போட்டிருந்தார், வாட்ஸ்அப்பில் பார்த்துருந்தேன். வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதாவது எல்லோரையும் ஒன்றா இணைக்கக்கூடாதுன்னு. நான் என்ன கேட்குறேன்னா, லாஸு ப்ராஃபிட் அப்படின்லாம் இருக்குது. எல்லோரும் ஒன்றா இணைச்சி போனால் தான் கார்பஸ் பண்ண ஏதாவது இழுத்துட்டு போக முடியும், இல்லைன்னா பாதியாக நிற்கும். அவங்கள எல்லாரையும் ஒன்றா இணைச்சிட்டு போகிறது எனக்கு என்ன சென்ட்ரல் பேங்க்கு நான் தனி, அர்பன் பேங்க்கு நான் தனி, எம்ப்ளாயி சொசைட்டி நான் தனி அப்படின்னு தனித்தனியாக பிரிந்து போவதற்கான ஒரு மனு கொடுத்தாங்க, வழக்கம் போட்டாங்க. அதுக்கடுத்து நான் ஒரு ஆர்டிஐ போட்டேன். அந்த தான் சொன்னாங்க. ஆர்டிஐ போட்டு என்றைக்கு போட்டேன்னா, என்னுடைய ஆர்டிஐ டேட்டு வந்து இந்த 2024 அக்டோபர் மாதம் போட்டேன். டிசம்பரில் எனக்கு வந்துருச்சு. எதுக்கெல்லாம் கமிட்டி அமைச்சாங்க, எதுக்கெல்லாம் கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க, ஏன் அமுல்படுத்தலை அப்படின்னு சொன்னதில் எம்ப்ளாயி சொசைட்டி கமிட்டி அமைச்சாங்க, ஆனால் ரிப்போர்ட்டே கொடுக்கலன்னு வந்துருக்கு. ஆர்டிஐயில் போட்ட ஆர்சிஎஸ் கொடுத்த தகவல். மார்க்கெட்டிங் சொசைட்டிக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க, ரிப்போர்ட்டே கொடுக்கலன்னு வந்துருக்கு. அர்பன் பேங்க் ஒரு கமிட்டி போட்டாங்க, ரிப்போர்ட்டே கொடுக்கலன்னு வந்துருக்கு. இதெல்லாம் கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தா தான் அமல்படுத்த சம்மந்தமாக பேச முடியும். அப்படி கமிட்டியே ரிப்போர்ட்டே கொடுக்காத பிறகு நாங்கள் 5000 ரூபா பேசி வச்சுருந்தோம், இவர் போய் சும்மா இல்லாமல் 1000 ரூபா வாங்கிட்டாங்க. நம்ம வந்து 21 ஜீவோங்க. இது நம்ம வாங்க நான் வேணாலும் காப்பி கொடுத்துருக்குறேன். இது 28/10/2024 பதிவாளர் சுற்றறிக்கை. இது ஜீவோ கிடையாது. 21 ஜிஓவை பின்பற்றி தான் 24 அக்டோபர் மாதம் இந்த உத்தரவு வந்திருக்கு. அதில் அர்பன் கிரெடிட் சொசைட்டி சேர்க்கலை. முதல்ல அர்பன் கிரெடிட் சொசைட்டி நம்ம சேர்த்தோம், அப்புறம் பல்நோக்கு கூட்டு சங்கங்களும் சேர்த்தோம். அதுக்கடுத்து பிஎஸ்சிபி, அதுக்கு அமைக்கப்பட்ட குழுவின் பேரே தொடக்க வேளாண் கூட்டு சங்கம் தான். இதான் அதோடைய ரிப்போர்ட். அதில் சேர்க்குற போது சென்னையில் இருக்கக்கூடிய அர்பன் கிரெடிட் சொசைட்டிலாம் விட்டாங்க, கொடுக்கல. இப்போ 27 மாதம் அரியஸோட 28,000 ரூபா வாங்கி கொடுத்துட்டோம். சென்னையில் ஒரு 6 அர்பன் கிரெடிட் சொசைட்டி இருக்குது, அவங்களுக்கு 21 எஃபெக்டில் போட்டு கொடுத்துட்டோம். இதில் நம்ம இந்த 5 வருஷத்துக்கு போட்டது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம திரும்ப கூட கிளாரிஃபை பண்ணி, இவர் கூட கொஞ்சம் வித்தியாசங்களும் தொகையெல்லாம் சொன்னாங்க, அதையெல்லாம் திரும்ப கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். அமுல்படுத்துவது என்பது இதில் கிளாரிஃபிகேஷனே இல்லை. எந்த தேதியிலேருந்து அமுல்படுத்துவார்கள் அப்படின்னு இல்லை. 21 ஜிஓ டேட்டில் இருந்தால் ஏன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஜ்லேயே தொடக்க வேளாண்மை கூட்டு கடன் சங்க பணியாளருக்கான கருணை ஓய்வூதிய ஒழுங்குமுறை விதிகள் அரசாணை 22 கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை நாள் 22/2/2021 அடிப்படையில் வழங்கப்படுகிறது. அப்படின்னா வித் எஃபெக்ட் ஃப்ரம் 21/24. இதில் இந்த உத்தரவில் எங்குமே இல்லை. அதை நம்ம கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்கோம். அநேகமாக 21லேருந்து கேட்டால் 21லேருந்து பிஎஸ்சிபி உண்டு. இப்போ நாங்கள் நிறைய பேர் கேட்டால் நாங்கள் 23 ரிட்டையர்டு. நீங்கள் 21லேருந்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு இந்த பிப்ரவரிலேருந்து பணத்தை பிடிச்சிருக்கணும். யாருக்கும் பணம் மேனேஜ்மெண்ட்டை பிடிக்கல. சம்பளத்தில் இவங்களும் பிடிச்சிருக்கணும், மேனேஜ்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கணும். ரெண்டுத்தையும் கொடுக்காம இன்ன வரைக்கும் தள்ளி இருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் போய் கலர்ன பிறகு தான் ஐயோ நாங்கள் 3 வருஷமாக எதுவுமே பார்க்காம விட்டோம். இப்போ ஜூலை மாதம் ஒரு லெட்டர் அமைச்சிருக்கிறாங்க, அதை வச்சு எல்லோரும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சிங்களேன். பிஎஸ்சிபி அர்பன் கிரெடிட்டு எல்லாம் பிடிக்கிறாங்க. ஆனால் எம்ப்ளாயி சொசைட்டிக்கெலாம் எதுவும் வரல. எம்ப்ளாயி சொசைட்டி அர்பன் பேங்க்கு மற்ற எல்டி பேங்க்குக்கு எல்லாம் வரல. இப்போ ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா நான் ஒரு ஆர்டிஐ போட்டேன், திண்டுக்கல் இவ்வளோ இருக்குது பேப்பர், நான் எடுத்துகிட்டு வரேன்னு நினச்சேன், தூக்கிட்டு வர முடியாது. நாமக்கல் ஃபுல்லாக இப்படி தச்சு கொடுத்துக்கிறாரு. தமிழ்நாடு முதல் நான் ஒரு ஆர்டிஐ போட்டேன். அதாவது எப்படின்னா எல்லா கூட்டுறவு நிறுவனம் பதிவாளர் கட்டுப்பாட்டில் கூட துணை பதிவாளர் அப்படின்னு சொன்னால் ஜேஆருக்கு வந்து ஜேஆர் வந்து துணை பதிவாளர் வந்துச்சு. அந்த பதிவாளர்கள் கூட கட்டுப்பாட்டில் கூடிய சங்கங்கள் இதில் ஓய்வு பெற்று உயிரோடு 5 ஆண்டுகள் உயிரோடு எத்தனை பேர் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது இருந்தீங்கன்னா சொன்னீங்க ஞாபகம் இருக்கும். 10 ஆண்டுகள் உயிரோடு உள்ளவர்கள் எத்தனை பேர், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 20 ஆண்டுகளுக்கு மேல் அப்படின்னு ஒரு காலம் கட்டியிருந்தேன். நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்துருக்குது. பல டிஸ்ட்ரிக்டில் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் அளிக்க இயலாது அப்படின்னு கொடுத்த டிஸ்ட்ரிக்ஸும் உண்டு எனக்கு. இப்போ அதை மேல்முறையிடாமல் போயிருக்கேன். அந்த மாதிரி பட்டியலை இந்த துறை வைத்திருக்கவில்லை. இப்போ நம்ம வாங்கினதை வச்சு நம்ம கையில் கேட்குறான். இப்போ ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணி யாரெல்லாம் எந்தெந்த சொசைட்டியில் எப்போ எத்தனை பேர் ரிட்டையர் ஆகிட்டு
உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு நம்பர் பேர் போடல, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் 15 பேர் 13 பேர் 12 பேர் ஒவ்வொரு சொசைட்டியில் 1 2 அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதை ஃபில்அப் பண்ண சொல்லியிருக்காங்க செயலாட்சியர்கள் வச்சு. அதுக்கடுத்து நம்மளுடைய பர்டிகுலர்ஸ், அதாவது உங்கள் பேர், பேங்க் அக்கௌண்ட், அப்பா பேர், ஃபோட்டோ, பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, இன்னுங்கிட்ட ஆதார் நம்பரோட கேட்பாங்கன்னு சொல்கிறாங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் ஏற்கனவே கொடுத்தாங்களோ அந்த டீட்டெயில்ஸை பிஎஸ்சிபி கொடுத்த டீட்டெயில்ஸும் நமக்கு அனுப்புவாங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்முடைய அக்கௌண்ட் நம்பரோட டிஎன்எஸ்சி பேங்க் அனுப்பின பிறகு தான் இதுக்கு கார்பஸ் ஃபண்டை எப்படி உருவாக்குவது. இப்போது ப்ராஃபிட்டில் 10%, 5%. 5%. இப்போ நான் கடிதம் கொடுத்துருக்கேன் 10% எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். கார்பஸ் ஃபண்டை கொடுக்கணும்னா இந்த பென்ஷனை நடத்த முடியாது. ஸ்டாச்சுரரி ஃபண்ட்ஸ்ன்னு சொன்னால் நம்ம சட்டபூர்வமான நிதிகளில் ஆர்எஃப்எல்லேருந்தோ, அதுக்கடுத்து டெவலப்மெண்ட் ஃபண்டிலேருந்தோ, எஜுகேஷன் ஃபண்டிலேருந்தோ எடுக்க முடியாது. நிறைய சொசைட்டியில் ஸ்டாஃப் வெல்ஃபேர் ஃபண்டு அப்படின்னு ஒன்று வச்சுருக்கீங்களான்னு தெரியாது. பல சொசைட்டியில் சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் வெல்ஃபேர் ஃபண்ட் இருக்கும். அதில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ரிட்டையர்ட் ஆனால் எவ்வளோ தரோம், 4 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம்லாம் அப்படி கொடுக்குறோம். ஒவ்வொரு சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறோம். ரிட்டையர்ட் ஆகிட்டா எல்லா பெனிஃபிட் எல்லாமே ஸ்டாஃப் வெல்ஃபேர் ஃபண்டிலேருந்து 20 வருஷம் வேலை செஞ்சால் ஒரு அமௌண்ட் தருவோம், 25 வருஷம் வேலை செஞ்சால் அப்படி கொடுப்போம். கொரோனாவில் திருப்பி செலுத்தாத கடன் என்ற அடிப்படையில் 2 லட்ச ரூபா கொடுத்தோம். கேன்சர் ஆப்ரேஷனுக்கு ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்தோம். அப்படி வெல்ஃபேர் ஃபண்டு 10% வரைக்கும் ஒதுக்குவாங்க. அது தனியாக கோடிக்கணக்கான ரூபாய் அதில் இருக்கும். ஆனால் அந்த பணத்துலேருந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் எடுக்க முடியும். அப்போது சில சொசைட்டியில் மட்டும்தான் அது மாதிரி இருக்குது. மற்ற எல்லா சொசைட்டிலையும் ஸ்டாஃப் வெல்ஃபேர் ஃபண்டு இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட்டில் ஒரு அதிகபட்சமாக 10% வரை நம்ம இந்த பென்ஷன் கார்பஸ் ஃபண்டுக்கு ஒதுக்குங்க. அப்படி தான் இதில் சட்டப்பூர்வமாக நீங்கள் ஏதாவது நிதி ஒதுக்கலைன்னா கார்பஸ் ஃபண்டு போய் சேராது. ஏன்னா நம்ம ஆவினுக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்தாங்க, இந்த அரசாங்கம் 1 கோடி ரூபாய் கூட நாங்கள் நிதி தரமாட்டோம் என்று கடந்த ஆட்சியிலேயே அவர் அதிகாரப்பூர்வமாக ஜியோவில் சொல்லிட்டாங்க. 21 இது தேதி பார்த்திங்கன்னா 22/2/21. இது பேக் டேட் போட்டு போடப்பட்ட ஜியோ. அமைச்சர் வீட்டில் தான் நடந்தது ஃபங்க்ஷன்லாம் நடந்துச்சு. அதுக்கு கார்டு கொடுக்குற மாதிரி ஒரு கார்டு கொடுத்தாங்க. அந்த கார்டெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியாது, எத்தனை பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியாது. அதில் ஒரு கார்டு இருக்குங்களாங்க, பென்ஷன் கார்டு யாராவது வச்சுருக்கீங்களாங்க பழைய எம்ப்ளாயிஸு? அது அன்றைக்கி அன்னைக்கு கொடுத்ததோட சரி, அப்புறம் யாரும் காமிச்சார் அவர். அன்றைக்கி எல்லாருக்கும் அந்த கூடுதல் காமிச்சார். இதுக்கடுத்து எங்கன்னா ஒரு காப்பி இருக்கும். அந்த ஒரு பென்ஷன் கார்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ அந்த கார்பஸ் ஃபண்டை உருவாக்கணும், எவ்வளோ பேர் பெனிஃபிஷரிஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதில் 1 நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் போடணும். இதை கடந்த முறை நம்ம 21 வரும்போது 22 ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் நடைமுறையாக படுத்துனாங்க. எனக்கு ஒரு 10 மாதம் 11 மாதம் அரியரோட கொடுத்தாங்க. ஆமாம், முடிஞ்சு வச்சு ஒரு 10. ஆனால் நம்ம இந்த அக்டோபர் 24 ஆர்டர்ஸ் வாங்கியிருக்கிறோம். இந்த டெய்லி இந்த ப்ராசஸ் என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கிறோம். நம்ம புள்ள ஊச்சி மாதிரி நோண்டிகிட்டே இருக்கிறோம் அவங்கள. ஆனால் அவங்களால பண்ண முடியல. சார் எனக்கு எஸ்ஆர்பி வேலை இருக்குது, டிஆர்பி வேலை இருக்குது, எனக்கு இந்த கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ் இருக்குது, கனிமயமாக்குறது. ஏன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிங்கன்னா ஒரே நாளில் எத்தனை சங்கம் ஆரம்பிச்சிருக்கு, கூட்டுறவு சங்கங்களை ஒரே நாளில். யாருக்கும் தெரியலையோ, இந்த டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அன்றைக்கி 10,000 சங்கங்கள் உருவாக்கியிருக்கிறாங்க மத்திய அரசாங்கம். அவங்களுடைய எய்ம்னா 2 லட்சம் சங்கங்கள் உருவாக்க வேண்டியது. 5 வருஷத்தில் 2 லட்சம் அப்படின்னு சொன்னால் நம்ம கிராம ஊராட்சிகளில் எந்தெந்த ஊராட்சிகள் இந்தியா முழுதும் இருக்கக்கூட 1,60,000 உள்ளாட்சிகளில் கூட்டு சங்கம் இல்லைன்னு அவன் கணக்கு எடுத்துருக்கிறான். நம்ம தான் எல்லாமே கம்ப்யூட்டர் தட்டிக்கிட்டே இருக்கிறோமே. எல்லாம் கணினி வாங்கி நம்ம கையில் எவ்வளோ டெபாசிட் இருக்குன்னு தெரியும், எவ்வளோ பேர் மெம்பர் இருக்குன்னு தெரியும், எந்த விவகார எல்லை எவ்வளோன்னு தெரியும், எல்லாம் தெரியும். எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டோம். அவன் கண்டுபிடிச்சிட்டான். இப்போது அவன் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா எந்தெந்த ஊரில் சொசைட்டியில் அவன் ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 684 சொசைட்டி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அன்றைக்கி. இப்போது கூட்டுறவு அமைப்பு என்பது நம்ம கையில் இருந்துச்சு, மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இப்போ யார் கூட்டுறவுத்துறை அமைச்சர்? அமித்ஷா. மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டாங்க. இதுக்குள்ளே இந்த துறை மாற்றங்கள் வருது. அதுக்கடுத்து நமக்கு நிதி ஆதாரம் என்ன? நம்ம நினைக்கிறோன்னா ஆஹா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகிடும், நம்மளவே சந்தோஷப்படுறாங்க. தயவுசெய்து அந்த கனவெல்லாம் யாரும் வச்சுக்காது. அவுட் சோர்சிங்கில் பண்ணிவிடுவான வழியை டிபார்ட்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து எல்லோரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகிடுவோன்னு கனவு. ஏன்னா இப்போவே அவன் என்ன சொல்லிட்டான்னா நமக்கு ரேஷன் கடை எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியும். என்பிஹெச்ஹெச், ஏஹெச்ஹெச், ஏஏஒய்,
பிஹெச்ஹெச் 5 வகை 6 வகை கார்டு வச்சுருக்கல. இதில் இப்போ நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர்ஸ்னு சொல்லக்கூடிய 1,03,00,000 குடும்பத்துக்கு எந்த பொருளும் இல்லைன்னு சொல்ல போகிறோம். இப்போ 64% அரிசி குறைச்சிட்டாங்க. பட்ஜெட்டில் இந்த வருஷம் நீங்கள் மானியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உணவு மானியம் எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குன்னு தெரியும். ரேஷன் கடையே மாவட்டத்துக்கு இவ்வளோ ரேஷன் கடையை தனியார் கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதெல்லாம் ரேஷன் கடையெல்லாம் தனியாருக்கு போயிடும். இப்போ ரேஷன் கடை இருக்குமானா இப்போ இல்லை, ஆந்திராவில் வந்து ரிலையன்ஸுக்கு கொடுத்துட்டான். நம்ம பக்கத்து மாநிலமான ரிலையன்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ ரேஷன் கடை இருக்குமான்னு தெரியல. நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கோஆப்ரேட்டிவ் நிறுவனங்கள் நம்ம கையில் இருந்தால் தாங்க நம்முடைய பென்ஷனுக்காக நாம் வந்து வலுவாக இருக்கும். இந்த அரசாங்கத்திலேருந்து சில கோரிக்கைகள் வைக்க முடியும். உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நான் வருங்கால வைப்பு நிதி வாங்குகிறேன், நிறைய பண்டகசாலை ஊழியர்கள் சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே பிஎஃப் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன். யாராவது கேட்டால் நான் பென்ஷன் வாங்குறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பென்ஷன் அப்படின்னு கேட்டால் அது இபிஎஃப் பென்ஷன் வேறு, இந்த கருணை ஓய்வூதியம்னு நிறைய பேருக்கு தெரியல. நேற்று 2000 ரிட்டையர்ட் ஆனார். அவருக்கு என்ன வயசு? 2000 ரிட்டையர்ட் ஆனவங்க இப்போ நாங்கள் வயசு இருக்கோம், 83 வயசு இருக்கும். அவர் வீட்டுக்கு போயிருந்தாங்க. கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க. பேசிட்டு போது இப்படி ஒரு பென்ஷன் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாதுங்க. ரொம்ப நேரம் ஒரு 1/2 மணி நேரம் பேசி அவர் விளக்கம் சொல்லி, எல்லாம் என் பசங்களாம் எங்கே இருக்கிறாங்க, நீங்கள் மட்டும் இங்கே இருக்கிறீங்களே அப்படிலாம் அவரோட பேசியாமாங்க. பசங்களாம் இங்கே தான் இருக்காங்க, பக்கத்தில் இருக்காங்க, வருவாங்க போவாங்க. அப்படியே குடும்பம்லாம் விசாரித்த பிறகு இந்த பென்ஷன் வந்திருக்குங்க, நீங்கள்லாம் சங்கத்தில் சேரணும், நம்ம வலுவாக இருந்தால் தான் போராட முடியும்னு சொல்லுங்கிற பிறகு அவர் சொன்னார், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், வங்கி ஊழியர்கள் எல்லாருமே ரிட்டையர்ட் ஆனால் பென்ஷன் இருக்குன்னு தெரியும். எந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி பென்ஷன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் ரிட்டையர்ட் ஆனோன்னு உடனே அடுத்த நாள் போய் ஓய்வூதிய சங்கத்தில் சேர்ந்துடுறாரு. ஆனால் கோஆப்ரேட்டிவ் எம்ப்ளாய்க்கு பென்ஷன் எப்போ? நம்ம சங்கம் எப்போ ஆரம்பிச்சது? முதல்ல 1900 வரலாறு இது 1904ங்க முதல் கூட்டுறவு சங்கம் துவக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் திருவூர் கிராமத்தில். படிச்சிருக்குமா இல்லையா? 1904 மனப்பாடமாக சொல்லிடலாமா நமக்கு தான். ஆனால் இத்தனை வருஷம் நமக்கு 2020 ஒரு 120 வருஷம் ஆன பிறகு கோஆப்ரேட்டிவ் எம்ப்ளாய்க்கு பென்ஷன்லாம் இப்போ தெரியுமா? எந்த எம்ப்ளாயும் தெரியல. நான் திருப்பூர் போயிருந்தேங்க, ஒரு 20 பெண்கள் வந்து உட்காந்துருந்தாங்க. ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. என்ன அவங்க சொன்னாங்க, எப்போது கல்யாணத்தில் ஒருத்தர் அவர் காலைல வருவார், நான் சாயங்காலம் போவேன், ரிசப்ஷன் ஒருத்தர் வருவாங்க, இப்போ காலைல போவோம், சில பேர் கவர் கொடுத்து விட்டுருவோம். கோஆப்ரேட்டிவ் எம்ப்ளாயி ரிட்டையர்ட் ஆனது யார், இன்னும் எங்கே இருக்காங்கன்னு தெரியாதுங்க. இப்போ நீங்கள் அந்த ஆஃபீஸில் கூப்பிட்டீங்கல்ல, எங்கள் எல்லாரையும் சந்திக்க முடிஞ்சது எங்களால் தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பெண்கள் கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன். அது மாதிரி இந்த ஓய்வு பெற்றவர்களை வந்து இணைப்பது என்பது சின்ன விஷயம் கிடையாது. ஏற்கனவே ஒரு ஓய்வூதியம் இருந்திருந்தால் இவங்களை ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஆனால் எல்லாருமே வீட்டில் முடங்கி இருக்கிறாங்க. ராஜகோபாலன் கூட என்னோட ராதாகிருஷ்ணன் பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்தார். அவர் நங்கநல்லூர். அவர் நேரடியாக செக்ரட்டரிகள் என்ன சொன்னார்னா, ஐயா மாத்திரை வாங்கிறது கூட காசு இல்லைன்னு சொன்னார். சொன்ன வார்த்தை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அவங்களுடைய சொந்த மருந்து மாத்திரைகளுக்கு தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் கையேந்தி இருக்க வேண்டிய நிலைமை இல்லாமல் இப்போ நாங்கள்லாம் பரவாயில்ல 2000 பென்ஷன் வாங்குகிறோம். ஆனால் அந்த 2000 பென்ஷன் கூட இல்லாமல் யாராவது ஒருத்தர் நம்பி கையேந்தி இருக்க வேண்டிய நிலைமை என்பது இந்த மோசமான நிலைமை தவிர்க்க வேண்டும் என்பது தான் நம்முடைய ஆசை. நான் கேட்டதெல்லாம் ஆன் பார் சென்ட்ரல் பேங்க். இன்னும் திரும்ப அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆன் பார் சென்ட்ரல் பேங்க், ஆன் பார் டிஎன்எஸ் பேங்க் அப்படின்ற மாதிரியா எல்லாருக்கும் ஒரு சமமான, ஏன் ஒரே நாடுன்னு சொல்லி நான் கேட்டேன். ஒரே நாடுன்னு சொல்கிறேன், ஒரே கார்டுன்னு சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் எங்களுக்கு என்ன ஒரே பென்ஷன் இல்லையான்னு கேட்டேன். இப்படி வார்த்தைக்கு பேசுகிற போது, சார் எங்களுக்கும் ஒரே பென்ஷனாக கிடைக்கும் சார் எல்லாருக்கும். ஏன்பா ஜியோ 21 போட்ட ஜியோவில் அந்த 1000 ரூபா இருக்கிற ஜியோ மாத்திரம்னா 26 மாற்ற முடியும். அதை ஏற்றிட்டு கையெழுத்து போட்டாங்க. நான் என்ன பண்ண முடியாது, ஜியோ மாற்ற முடியாது. அதனால் இந்த 21 ஜியோ மாறுகிற வரை அதை வாங்கிக்கி. இப்போ நாங்கள் ஒரு சங்கத்தை துவக்கணும். என்னடா சில அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க நீங்கள் வந்து சிஐடியு சம்மேளனம் இப்படி கொடுத்துட்டு இருக்கிறீங்க, ஓய்வு பெற்ற பேர் எவ்வளோ பேருக்கான ஒரு பர்டிகுலர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அது பாட்டுக்கு திரட்டிகிட்டே இருக்கிறீங்க, போனஸுக்கு கேட்பீங்க, எல்லாருக்கும் கேட்பீங்க. நான் ஒருத்தருக்கு மட்டும் கேட்கல, எல்லாருக்கும் கேட்குறீங்க. மற்றவங்களாம் தனித்தனி அமைப்பு. அர்பன் பேங்க்னா அர்பன் பேங்க், மத்திய கூட்டுறவுனா தனி அமைப்பு, மார்க்கெட்டிங் சொத்துலேயே தனி அமைப்பு, எம்ப்ளாயி சொத்துலேயே தனி அமைப்பு. அவங்க வரைக்கும் பார்த்துப்பாங்க. ஊரில் வெள்ளம் வர சொல்ல காடு என் வீடு மட்டும் காம்பவுண்ட் ஹைட் இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் என் வீட்டில் தண்ணி வரான்னு சொல்ல முடியுமா? சுனாமி வந்தால் எல்லோரும் ஒன்று தான் போகும். அதான் நிலமை. என் வீடு ஹைட்டில் கட்டிட்டேன், யாக்கில் எனக்கு வேணான்னு சொன்னேன். எல்லாருமான கோஆப்ரேட்டிவ் எம்ப்ளாயின்றது நம்ம தான் அப்படியே போராடிட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் 26 ஒரு இந்த அரசாங்கத்தை நிர்பந்திக்கணும்னா நாங்கள் இந்த சங்கத்தை ஓய்வு பெற்ற சங்கமாக ஒன்று மாற்றுவதில் முடிவு எடுத்தோம். அப்புறம் சம்மேளனத்தின் மூலமாக, இந்த சிஐடி சம்மேளனத்தின் மூலமாக ஒரு ஓய்வு பெற்ற சங்கத்தை நம்ம துவக்கணும். துவக்கின பிறகு இப்போ 1 இயர் முடிச்சிட்டோம். 2வது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குது.
இதில் தான் நிறைய லெட்ரு கொடுத்துட்டே இருப்போம். அப்படி பண்ணுகிற போது இப்போ இந்த சங்கம்லாம் பதிவு பண்ணணும்னா நம்ம ட்ரேடிங் ஆக்டில் பண்ண முடியாது. தொழிற்சங்க சட்டத்தில் நமக்கு தொழிற்சங்கம் நம்ம முதலாளி யார்? முதலாளி இல்லைல்ல, நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம். நம்ம முதலாளி கிடையாது. ட்ரேடிங் ஆக்டில் நம்ம சங்கத்தை பதிவு ஆகல. பத்திரப்பதிவு ஆஃபீஸ் இருக்குல்ல, அது சங்கத்தின் கிளைப்பான இந்த வெல்ஃபேர் அசோசியேஷன் வச்சுருப்பீங்களா, குடியிருப்போர் நல சங்கங்கள், குடியிருப்போர் நல சங்கம்லாம் வச்சுருப்பீங்களா ஏரியாவில், அதே மாதிரி தான் அதில் பதிவு பண்ண முடியும். இப்போ என்ன கேட்குறேன்னா, குடியிருப்போர் நல சங்கத்தில் நீங்கள் பதிவு பண்ணால் கூட அவருக்கு அங்கே லேண்ட் இருக்குதா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் அவர் இடம் வச்சுருக்கிறாரு, அவர் ஆதார் கார்டு என்ன, அவர் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டியிருக்கிறாரு, அப்படிலாம் இப்போ விவரம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். யார்? அந்த நல சங்கத்தை ரினியூவல் பண்ணுவதுக்கு சென்னையில் இப்படியெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம சங்கம் பதிவு பண்ணணும் என்ன கேட்டாங்கன்னா, 100 ரூபா கட்டணும் ஒருத்தருக்கு. அந்த போர்ட்டலில் போனோம்னா கிருஷ்ணமூர்த்தி, இப்படி அப்பா பேர் என்ன, வயசு என்ன, அவருடைய ஃபோட்டோ, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் கேட்குது. என்ன அவன் எது கேட்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வேறு ஏதாவது பென்ஷன் வாங்குறாங்களா அப்படி உட்பட நீங்கள் வாரியத்தில் என்ன வாங்கினீங்க அதெல்லாம் செக் பண்ண முடியும். ஒரு ஆதார் கார்டு போட்டால் எல்லாத்துலேயும் ஏதாவது எங்கெங்கெல்லாம் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கெல்லாம் அவங்க அதை கேட்டாங்க. நம்ம இப்போ சேர்ந்துருக்க மெம்பர்களுக்கெல்லாம் ஆதார் நம்ம முதல்ல அடித்த ஃபார்மில் ஆதார்லாம் கேட்கல. ஆனால் இப்போ நம்ம அடித்த 2வது முறை அடிச்சிருக்கிறது இப்போ ஆதார் எண் உட்பட கேட்டிருக்கிறோம். அப்படி நம்ம பண்ணிட்டு எவ்ரி இயர் நம்ம அந்த சங்கத்தில் எவ்வளோ மெம்பராக சேர்க்குறோமோ அந்த கணக்கு கவர்மெண்ட்டுக்கு போகும். கவர்மெண்ட்டுக்கு போச்சுன்னு சொன்னால் இந்த சங்கத்தில் எவ்வளோ உறுப்பினர்னு அவன் பட்டன் தட்டினா கண்டுபிடிச்சிடுவாங்க அரசாங்கம். அப்போ நம்முடைய செந்து இருக்குது, இவனா மெஜாரிட்டியாக இவங்க இருக்கிறாங்க, இந்த தொழிலாளிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அரசாங்கம் நினைக்கணும்னா நம்ம அந்த நான் தப்பாக வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நெல்லிக்காய் மூட்டை மாதிரி பிரிஞ்சு போய்க்கிறதும் ஜாதி வச்சு பார்க்கக்கூடாது. ஜாதினா நான் என்ன ஜாதி சொல்கிறேன்னா, இவர் எம்ப்ளாயி சொசைட்டி, இவர் அர்பன் பேங்க்கு, இவர் பிஎஸ்சிபி அப்படின்னு ஜாதி பார்க்கணும். எல்லாரும் ஒன்று கோஆப்ரேட்டிவ் எம்ப்ளாயி தாங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு நீயா நான் என்ன இருக்குது, எல்லாருமே கோஆப்ரேட்டிவ் எம்ப்ளாயி தானே. ஓய்வு பெற்றவர் கோஆப்ரேட்டிவ் தான், கூட்டு ஊழியர்கள். இந்த ஏரியாவில் கெட் டுகெதர் மாதிரி நம்ம ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகணும். ஊரில் 4 பேர். நான் போனேங்க, இது வரைக்கும் 4வது முறை வில்லிவாக்கம் போயிருக்கேன். அக்டோபர்லேருந்து இந்த நேற்று வரைக்கும் போனதால் 4 முறை போயிருக்கிறேன். ஏன்னா கார்பரேஷன் சொசைட்டிக்கு போக சொல்ல 3 பேர் அப்படி வில்லிவாக்கம் அட்ரஸ் கொடுக்குறாங்க. இன்னொரு சொசைட்டிக்கு போக சொல்ல சார் இவரும் வில்லிவாக்கத்தில் சார் இருக்கிறாங்கண்ணே. நான் குரோம்பேட்டுக்கு 4 வாட்டி போக வேண்டியிருக்கு, தாம்பரத்துக்கு 4 வாட்டி போக வேண்டியிருக்கு. அந்த ஏரியாவில் யாராவது நான் கேட்பேன், எங்கள் வேறு யாரும் கோஆப்ரேட்டிவ் எம்ப்ளாய் யாரும் தெரியாதுங்கன்னுவாங்க. அதுக்கடுத்து நான் சொல்லுவேன், சார் செக்ரட்டரி எம்ப்ளாய்ஸ் ஒர்க்கில் வேலை செஞ்சவர் குரோம்பேட்டில் தான் இருக்கார் சுகுமாரன், சிசிபி ஒர்க்ஸில் வேலை செஞ்சவர் தனசேகரன் குரோம்பேட்டில் தான் இருக்கிறாருன்னு சொல்லுவேன். ஒரே ஏரியாவில் 10 பேர் 15 பேர் கோஆப்ரேட்டிவ் எம்ப்ளாய் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு இணைப்பே இல்லைங்க. ஒன்றுக்கு நம்ம என்னங்க பண்ணிட்டு போகிறோம், என்ன வாரி எடுத்துகிட்டு போக போகிறோம், ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்ம வேலை செஞ்ச கூட்டு நிறுவன ஊழியர்கள் கூட ஒருவருக்கு ஒருவர் ஒரு இணைப்பு இல்லாமல் இருக்கிறோமே என்ற ஒரு கவலை எங்களுக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் நானும் தோழர்களும் பேசினேன். ஒரு மாவட்ட வயசாக ஒரு கிளை துவக்குவது, வட்டார வாரியாக கிளைகளை அமைப்பது, அதில் கெட் டுகெதர் மாதிரி. நான் இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தான்னு இருந்தீங்க, ஏங்க ஒரு டீ பிஸ்கட் கூட சாப்பிட்டு போக மாட்டிங்களா அப்படி தானே கேட்போம். ஒரு சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு வாங்க. நீங்கள் சென்னையில் எனக்கு அனுபவம், ரயில்வே ஸ்டேஷனில் ஓய்வு பெற்றவர்கள் சாயங்காலம் 3 மணிக்கு வந்துட்டு 4 மணி 5 மணி உட்காந்து பேசுகிறத எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் பார்க்கலாம். சென்னையில் தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டுலேருந்து பீச் ஸ்டேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர் உட்காந்துருப்பாங்க ரயில்வே ஸ்டேஷனில். இப்போ வேலை செஞ்சவங்க ட்ரெயினை விட்டு இறங்குவாங்க, என்ன விஷயம் அவங்க கேட்டுப்பாங்க, இவங்க மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஏற்பாடாங்கெல்லாம் இருக்குன்னு வச்சிங்களேன். ஆனால் நம்ம அரசு ஊழியர்களுக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்கோ, ஆசிரியர்களுக்கு ஒரு அமைப்பு எப்படி இருக்கோ, போக்குவரத்தில் எப்படி இருக்காங்களோ, மின்சாரத்தில் எப்படி இருக்கிறாங்களோ, அப்படி கோஆப்ரேட்டிவில் நாம் ஒரு அமைப்பாக திரள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த தொகை போதுமானதல்லன்னு எனக்கு தெரியும். நிறைய பேர் திசை திருப்புறாங்க. நாங்கள் சண்டை போட்டு தான் 5,000 பேசியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கூட நேற்று கூட சொன்னேன், மதுரையில் ஒருத்தர் தோழர் சொன்னார், நான் அமைச்சரை நாளைக்கு பார்க்குறேன்னாரு. பாருங்கள் என்ன 3 மாதம் ஆச்சு அவர் அமைச்சரை பார்க்கல. பக்கத்தில் தான் இருக்கிறாரு. சிவகங்கை தானே மினிஸ்டர், கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டர். நான் 15 சிவகங்கையில் இருப்பேன்னு வச்சுங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, நாங்கள் அமைச்சர் டேட் கேட்டுக்கிறோம் கொடுங்க. ஜியோ மாற்ற முடியாதுல்ல, அந்த ஜியோ 21 ஜியோ, அது 5 வருஷம் இருக்குது. இவர் என்ன பண்ணுவார், கவர்மெண்ட்டு 10 பைசா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஃபைனான்ஸ்லேயும் சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம தானே ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணணும். ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கு என்ன வழியே பாருங்கள் சார். ஆனால் நீங்கள் நாங்கள் இருந்தால் தனியாக போயிட்டோம்னா எங்களுக்கு 5,000 கிடச்சிடும், 10,000 கிடச்சுன்னா இப்போதைக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு அவர்கிட்ட சொன்னேன். ஏன்னா எல்லோரும் ஏற்றுறவங்க நீங்கள் கேட்டு அமைச்சரை வாங்கிக்கிங்களா, 5,000 வாங்கினா எங்களுக்கு அந்த 5,000 கிடைக்குங்க, அதை விட மாட்டோம். ஒருத்தருக்கு நீங்கள் 5,000 பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும் 5,000. இவருக்கு பிஎஸ்சிபியில் எவ்வளோ பிஎஸ்சிபி எம்ப்ளாயிஸ் வாங்க, 9,782 பேர் வாங்குறீங்களா? ஆமாம்.
இந்த வாட்ஸ்அப்பில் போட்டிருப்போம் பாருங்கள். பிஎஸ்சிபிலே மொத்தம் ரிட்டையர்ட் ஆன எம்ப்ளாயிஸு இப்போ பென்ஷன் வாங்குறவங்க 9782 பேர் தான். அந்த லிஸ்ட்டில் இருக்குது, அந்த ஆர்டர்லேயே இருக்குது பிஎஸ்சிபிலே எவ்வளோ பேர் பென்ஷன் வாங்குறாங்கன்னு. இப்போ அதுக்கடுத்து எம்ப்ளாயி சொசைட்டி, ஹோல்சேல் ஸ்டோரு, பிரைமரி ஸ்டோரு, அச்சகம், அர்பன் பேங்க்கு, எல்டி பேங்க், இப்படிலாம் நம்ம திரட்டினோன்னா நான் ஒரு ஆர்டிஐ போட்டேன். நீங்கள் ஆர்டிஐ போட்டணும். திண்டுக்கல் எவ்வளோ பேர் இருக்காங்க? நாங்கள் கிரெடிட்டில் மட்டும் எங்களுக்கு 2 டிஆர். உங்களை மாதிரி எங்களுக்கெல்லாம் சிங்கிள் டிஆர் கிடையாது, 2 டிஆர். கிரெடிட்டுக்கு ஒன்று, நான் கிரெடிட்டுக்கு ஒன்று. கிரெடிட்டில் போட்டால் 524 பேர் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. சென்னையில் கிரெடிட் டிஆர் மட்டும் 524 பேர் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு பட்டியல் கொடுத்துட்டான். நான் கிரெடிட்டு ஒன்றும் கொடுக்கல. அங்கே நான் கிரெடிட் போட்டால் ஒரு 1000 பேர். சென்னையில் மட்டும் 1500 பேர் இருப்பாங்க ரிட்டையர்டு. அப்படின்னா 40 டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 40 டிஸ்ட்ரிக்டில் நம்ம திரட்டணும்னா இந்த அரசாங்கத்தில் அப்படி நிர்பந்திக்க முடியாதா? நிர்பந்திச்சோம்னா நிச்சயமாக தொகை ஏற்றுவாங்களா இல்லையா? எவ்வளோ அப்படி தான் நம்ம போகணும். பாதையை நம்ம மாற்றி போராட்ட பாதைக்கு போனால் தான் இதையெல்லாம் இந்த அரசாங்கத்தில் முடியும். மயிலன்னா இறக்கப்படாது. ஏன்னா கொடுக்கணும். அரசாங்கம் இன்றைக்கி வாழ்வாதாரங்கள் நூதனமான போராட்டம் ஒருத்தர் அறிவித்தாங்க. எந்த நாட்டில்? அதாவது வயசானவங்களுக்கு இப்போ காலம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ அவர் என்ன சொன்னாங்க, அந்த நாட்டில் வயசானவங்களாம் இளைய பெண்களை பார்த்து நாங்கள் திருமணம் பண்ணிப்போம். இதோ கமெண்ட் தான் போடுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படின்னு சொன்னால் நான் இறந்த பேரை கூட என்னுடைய மனைவிக்கு பென்ஷன் கொடுக்கணும்ல. அப்படி ஒரு போராட்டத்தை துவக்கணும் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்குறான் வெளிநாட்டில். ஆனால் அவங்களுடைய எண்ணம் பாருங்கள் எப்படி இருக்குது. எனக்கு தொகையை உயர்த்தி கொடு அப்படின்னா நான் இள வயசு போட்டு நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் இறந்து போன பிறகு என் பொண்டாட்டிக்கு நீங்கள் பென்ஷன் கொடுக்க வேண்டியிருக்குன்னு ஒரு நிர்பந்தத்தை கொடுக்குறாங்க அரசாங்கத்துக்கு. எப்படிலாம் யோசனை பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அந்த மாதிரிலாம் போக முடியாது வச்சுங்க. அதுக்கு நம்ம கலாச்சாரம் ஒத்து வராது. ஆனால் நம்ம எப்படி பண்ணணும்? ஒற்றுமையானுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒற்றுமை கட்டுவதன் மூலமாக நிச்சயமாக நீங்கள் ஏதாவது விளக்கம் கேட்டாங்கன்னு சொல்கிறேன். கடைசியாக நிச்சயமாக தொகையை உயர்த்தி பெற முடியும். நமக்கு ஒரு வாழ்வாதாரத்தினுடைய நோக்க முடியும். தோழர் போடும்போது பதிவில் என்னெல்லாம் பண்ணார், மருத்துவ காப்பீடு, மருத்துவ உபகரணங்கள். நான் இப்போது லேடிஸுக்குன்னு ஒரு செஸ்ட் கேன்சருக்காக செக் பண்ணோம். ஆட்டோ டிரைவர்ஸ், ஆட்டோ ஓட்டுற பெண்கள், கட்டுமானத்தில் வேலை செய்கிற பெண்கள், இது மாதிரி அவங்களுக்கெல்லாம் அது மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறோம். அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறோம். அப்படி நமக்குள்ளே ஏராளமான சோஷியல் ஆக்டிவிட்டிஸில் நம்ம பண்ணோம்னா நமக்கு ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்மளால் பகிர்ந்து கொள்ள முடியும். அப்படி நீங்கள் பகுதி வயசாக இப்போ நான் நேற்று ஆவடிக்கு போனேன். ஆவடியில் HUF, OCF, போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் இதெல்லாம் இருக்குது. அங்கே போனால் ஒரு 25 பேர் வந்துட்டாங்க. ஆவடியில் பேசிட்டு போனோம். அப்படி ஒரு 20-25 பேர் தான் கூட நம்ம உட்காந்து பேச முடியும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பகிர்ந்து கொள்வது, நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்து கொள்வது உட்பட நம்மளால் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இந்த அமைப்பை இப்போது துவக்கியிருக்கிறீர்கள். உண்மையிலேயே இது நம்ம திண்டுக்கல் மாவட்ட சங்கத்துடைய கிளை. இதற்கான நிர்வாகிகள் நம்ம தேர்வு செய்வோம். அடுத்து வட்டார வாரியாக என்ன சர்க்கிள் வைஸாக பண்ணுறதா இல்லை ஒன்றிய வைஸாக பண்ணுறதா, எந்த அளவுக்கு கீழே கிராஸ் ரூட் லெவலில் போக முடியுமோ அந்த அளவுக்கு கிராஸ் ரூட் லெவலில் நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா தான் இது விரிவுபடுத்த முடியும். ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் நான் சங்கம் ஆரம்பித்த பிறகு அக்டோபர் 24 25 மெம்பர் தாங்க. இது சொல்கிறதுக்காக நான் வைக்கப்படல. வெறும் 25 பேர் தான். எல்லோரும் என்ன கேள்வி பண்ணுவாங்கன்னா, என்ன பொய் சொல்கிற, பென்ஷன் கிடைச்சிருமா கோஆப்ரேட்டிவ் எம்ப்ளாய்க்கு? அதெல்லாம் கிடைக்காதுப்பா. சும்மா நீ சங்கத்துக்கு யூஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிற, அதெல்லாம் கிடைக்காதுப்பான்னு சொன்னவங்க தான் உண்டு. ஆனால் அக்டோபர் 24 வந்த பிறகு இப்போது எங்களுடைய வங்கி கணக்கில் இருப்பு 5 லட்சம் ரூபாய். அக்டோபர் 24 பிறகு இந்த ஆணை வந்த பிறகு நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் இப்போது 5 லட்சம் ரூபாய் வங்கியில் இருக்குது. நாங்கள் 1 பைசா கூட இதிலேருந்து நாங்கள் எடுக்கிறதில்ல. அந்த இது சந்தா வாங்குறதில் 1 ரூபாய் கூட நாங்கள் இது வரைக்கும் ட்ராப் பண்ணல. நாங்கள் எவ்ரி வீக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கி வச்சுருவோம். நான் கூகுள் பேலாம் அனுப்பிச்சிருப்பேன் உங்களுக்கு. அதில் கூகுள் பேயில் அனுப்பலாம். அதை கூகுள் பே பண்ணிங்கன்னாவே அனைத்து கூட்டுறவு ஓய்வு தான் வரும். நீங்கள் கூகுள் பேயில் பார்த்தீங்கன்னா இந்த டேரெக்டாக அந்த அதுக்குன்னு தனி செல் நம்பர் வாங்கியிருக்கோம். அந்த அக்கௌண்ட் நம்பர் தனியாக அதில் பேங்க்கில் மர்ஜ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நேரடியாக பேங்க்கில் பணம் கட்டலாம். அந்த அனைத்து கூட்டுறவு ஓய்வு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் எம்ப்ளாயிஸ் ரிட்டையர்மெண்ட் போட்டு செக் அனுப்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அனைத்து கூட்டுறவு ஓய்வு பெற்றோர் நலச்சங்கம் அப்படின்ற பேர் தான் சங்கமே பதிவு பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். இப்போ கிருஷ்ணமூர்த்தினா KRISHNA அப்படி தானே போடுறோம். வடிவுன்னு சொன்னால் VADன்னு போடுறோம். அதே மாதிரி தான் நம்ம அனைத்து கூட்டுறவு ஓய்வுன்ட்டு அப்படியே இங்கிலீஷில் எழுதலாம். அப்படி தான் நாங்கள் பதிவு பண்ணி அதுலேயே தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் கூகுள் பேலையும் அமைச்சிடலாம். தயவுசெய்து படிவங்களை
நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புகிறீங்க, ஃபோன் அனுப்புகிறீங்க, நிறைய பேர் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறோம். ஆனால் இப்போதைக்கு பிரான்ச்சஸ் எப்படி அமைக்கிறது, அதில் பிரான்ச்சஸில் எவ்வளோ ஷேர் கொடுக்கணும் அப்படின்லாம் நம்ம பைலாவில் இல்லை. அதையெல்லாம் கொஞ்சம் அடுத்த ஜென்ரல் பாடியில் இன்னும் பைலா அமெண்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிலாம் பண்ணிட்டோம்னா தான் அது பிரான்ச்சஸுக்கு எவ்வளோ ஷேர் கொடுக்கலாம், எப்படி நம்ம நன்கொடை வாங்க முடியும், நன்கொடை வாங்கினா அதை எப்படி மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா எல்லா பைசாவும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் மூலியமாக வங்கி கணக்கில் ஆண்டு ஏப்ரல் மார்ச் 31 முடிஞ்சோடனே செப்டம்பருக்குள்ளே சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் கொடுத்து அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்து ரினியூவல் பண்ணணுங்க. அப்படி ரினியூவல் பண்ணால் அதுக்கடுத்து நம்ம வழக்கு எதுவும் போட முடியாது. இந்த சங்கம் பதிவு பண்ணால் ஏதாவது வழக்கு போட, இப்போ அரசு சங்கம் அப்படி தான் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட் அப்படி தான் பண்ணுறாங்க. எவ்ரி இயர் ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு ஆடிட் உட்பட நடக்கும். எல்லாமே நம்ம அப்படி ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே ஒரு வருஷத்துடைய கணக்கெல்லாம் ஒப்படைச்சு புதுப்பித்திருக்கிறோம். இப்போ 2வது மார்ச் மாதத்தோடு முடிஞ்சோடனே அடுத்த 2வது ஆண்டுக்கான பதிவுக்கான புதுப்பித்தலுக்கு போயிடுவோம். எவ்ரி இயர் அதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறது தனி ஒரு டீம் வச்சு வேலை பண்ணுறோம். எல்லாமே ரிட்டையர்ட் ஆன எம்ப்ளாயிஸ் தான். எல்லாமே அர்பன் பேங்க்கு, எம்ப்ளாயி சொசைட்டி, அது மாதிரி எம்ப்ளாயிஸ் தான் அங்கே இருக்காங்க. அங்கே பிஎஸ்சிபி எம்ப்ளாயிஸ் கிடையாது. செங்கல்பட்டு தான் வரணும். பிஎஸ்சிபி வரணும்னா செங்கல்பட்டு போவேன், திருவள்ளூர் போவேன், காஞ்சிபுரம் போவேன், அப்படி எல்லா டிஸ்ட்ரிக்டும் விழுப்புரம் போகிறேன். அப்படி எல்லா டிஸ்ட்ரிக்டும் கொஞ்சம் பார்க்குறோம். அப்படி ஒரு சங்கத்தை நம்ம இந்த மாவட்டத்தில் துவக்குவது உண்மையில் மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்கள்லாம் நிறைய ஒத்துழைப்பு கொடுக்கணும். எங்களுக்கு என்னென்னா உங்கள் பேர், ஃபோன் நம்பர் அப்படியே எழுதி கூட வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பர் இந்த நோட்டீஸில் போட்டிருக்கிறோம். வாட்ஸ்அப்பில் வந்துட்டே கூட நாங்கள் அதில் என்னன்றத விஷயங்களை டெய்லி காலையில் வந்தேன், நேற்று வாங்கின ஃபார்மெல்லாம் இன்றைக்கி ஏற்றிட்டேன். இன்றைக்கி ஒரு 7 ஃபோட்டோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். யாரோ பார்த்தீங்கன்னா குரூப் தெரியும். நேற்று 7 பேர் சேர்த்தோம் மெம்பர். இந்த 7 பேர்த்தோட ஃபோட்டோவோட ஏற்றிட்டேன் இன்றைக்கி காலையில் வந்தோடனே. அப்படி டெய்லி மெம்பர்ஷிப் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். உண்மையிலே நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் வெற்றிகரமாக நம்ம சங்கத்தை நடத்துவோம் என்ற நம்பிக்கையோடு தயவு செய்கிற நன்றி. உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் ஒன்றா கேளுங்க, சொல்லுங்கள். நம்ம இப்போ நிறைய பேர் வந்திருக்கோம். நம்ம யார் எங்கே இந்த சொசைட்டியில் வந்திருக்கீங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியாது. முன்னாடியே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லியிருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்து ஆரம்பிங்க. ராதா, நான் நொச்சோடப்படி சொசைட்டிலேருந்து வந்திருக்கேன். சொல்லுங்கள். உங்கள் பேர், சொசைட்டி சொல்லுங்கள். என் பேர் பாலசுப்ரமணி. பேசுங்க, நீங்கள் பேசிட்டே இருங்க. வேறு ஏதாவது டவுட்டு கேட்குறாங்களா? இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பி பிரபு, மங்களம்பு பேக்ஸு, கொடைக்கானல் தாலுகா. பிரபு. கே ஆறுமுகம், சித்திரவு பிஎஸ்சிபி. இஸ்காண்டன் ராஜவாணி ஸ்டோரு, விருதுநகர் மாவட்டம். பி சிதம்பரநாதன், வத்தலகுண்டு பஞ்சாயத்து அணி எம்எல்ஏ சொசைட்டி, வத்தலகுண்டு. அந்தோனிதாஸ், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர்ஸ் கோஆப்ரேட்டிவ் ஹோல்சேல் ஸ்டோர். கணேசன் குட்டதாவரம் சொசைட்டி, பிஎஸ்சிபி. வெள்ளைசாமி, டிடி 487, திண்டுக்கல் கூட்டுறவு மொத்த விற்பனை பாடசாலை, திண்டுக்கல். எம் கந்தவேல், பாண்டிய நகர் கூட்டுறவு பாடசாலை, திண்டுக்கல். ராமநாதன், டிடி 502, பாண்டியநகர் கூட்டுறவு பாடசாலை, திண்டுக்கல். ஆர் சின்னப்பாண்டி, டிடி 533, மடூர் பிஎஸ்சிபி. டிடி 527, வீரஸ்ரம்பட்டி, எம் குப்பாண்டி. எஸ் தங்கவேல், டிடி 65, எஸ்வாடிப்பட்டி, பிஎஸ்சிபி. பி ஐயா கண்டம், அஞ்சுப்பட்டி பிஎஸ்சிஎஸ், இன்னும் ரிட்டையர்ட் ஆகலை. நடராஜன், மாநகரம்பட்டி கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி. எம்ப்ளாயி சொசைட்டி இல்லை, கோஆபரேட்டிவ் பேங்க், பிஎஸ்சிபி. வி சவுந்தரராஜன், பிஎன்டி ஸ்டோர், திண்டுக்கல். எஸ் தேவகி, டிடி 502, பாண்டியன் கோஆபரேட்டிவ் ஸ்டோர், திண்டுக்கல்.
கே ராமசாமி பச்சலநாயக்கன்பட்டி பிஎஸ்சிஎஸ். இந்த பக்கம் வச்சுருங்க, இந்த கடைசியில் வச்சுருங்க. சதாசிவம் சிங்காரக்கோட்டை, ஏற்கனவே மெம்பர் ஆஃப் சென்ட். ஏ பழனிவேல் செம்பட்டி பிஎஸ்சிபி. ஏ சாத்தப்பன் என் பஞ்சாம்பட்டி பிஎஸ்சிஎஸ். எஸ் ராமமூர்த்தி கனகம்பட்டி பிஎஸ்சிஎஸ். எஸ் ராமலிங்கம் ராஜகவட்டி பிஎஸ்சி. எம் சேகர் கோணத் பிஎஸ்சிஎஸ் நிலக்கோட்டை. இன்னொரு நம்பர் வச்சிருக்கு, 3 நம்பர் வச்சிருக்கு, 3 நம்பர் வச்சிருக்கு. அது ஒரு ஃபோன் சார்ஜ் போடுது. 94421003. இது வந்து ஓய்வு பெற்ற எம் அசேன்லே இது லந்தக்கோட்டை பிஎஸ்சி பிஎஸ்சிஎஸ். இந்த நம்பரு இதை வச்சிருக்கு. 2 நம்பர் ஒன்று ஒரே போல்டு தான் இருக்கும். இதுதான் தனியாக வச்சுருக்கோம் ஓய்வு பெற்ற சங்கம். சொல்லுங்க தோழர், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு கேள்வி கேட்கறதுக்கு கஷ்டம். இப்போ இங்கே ராஜபாளையம் ஸ்டோர் கண்ணன் வந்திருக்காரு. எங்களுக்கு ராஜபாளையத்தில் எல்லா மாவட்டத்திலும் ஒரு ஹோல்சேல் ஸ்டோர் தான் இருக்கும். ஆனால் விருதுநகரில் மட்டும் 2 ஹோல்சேல் ஸ்டோர், சென்னையில் 3 ஹோல்சேல் ஸ்டோர். சென்னையில் வந்து சிந்தாமணி, அதுக்கடுத்து டிவிசிஎஸ், நாம்கோ, வட சென்னைக்கு 3 மொத்த கூட்டுறவு பண்டசாலை. விருதுநகரில் மட்டும் 2 பண்டசாலை. இப்போ ராஜபாளையத்தில் ரிட்டையர் ஆன மொத்த பேரும் வச்சு நம்ம ஒரு கூட்டம் நடத்தினோம். ஐஆர் பென்ஷன் வந்து இபிஎஃப்பில் 1/4/2010 இதுக்கு பிறகு ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு இப்போ 7,700 வரைக்கும் வந்துல்ல, 7,500 வரைக்கும் மேக்ஸிமம் இப்போ பென்ஷன் வாங்கிட்டோம். பென்ஷன் அரியர்ஸோடு சேர்த்து வாங்கியிருக்கோம். இபிஎஃப் சம்மந்தமாக பேசணும்னு அவர் சொன்னார். ஏன்னா நாங்கள் இபிஎஃப்க்கு தனி அசோசியேஷன் வச்சுருக்குறோம். இது கோஆப்ரேட்டிவ் எம்ப்ளாயிஸ். அதுவும் பார்க்கணுன்னா எனக்கு அது நான் பார்ப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, டே டு டே வச்சுருப்பேன். இருந்தால் கூட இபிஎஃப் தனியாக அசோசியேஷன் வச்சுருக்குறோம். அதன் மூலியமாக நாங்கள் இப்போ வரக்கூடிய 12 டெல்லியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. மினிமம் பென்ஷனை, குறைந்தபட்ச பென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதே மாதிரி 14 ஐஆர் பென்ஷனை அப்ளை பண்ணவங்களுக்கு உடனே கொடுக்கணும் உட்பட நம்ம சண்டை போட்டுட்ருக்குறோம். அது சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், டெல்லியிலையும் நடத்துகிறோம், இயக்கம் நடத்துகிறோம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு மோதல். அது கவர்மெண்ட் ஃபண்ட்ஸுக்கு இந்த பட்ஜெட்டு கூட 10 பைசா கொடுக்கலன்னு வச்சுக்கலாம். ஆனால் ஐஆர் பென்ஷன் நம்மளால் க்ளைம் பண்ணி வாங்க முடியும். யாராவது நீங்கள் ஐஆர் பென்ஷன் இப்போ கேட்டேன், அப்ளை பண்ணணும், சில பேர் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க. இப்போ 1/9/2014 பிறகு ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு பிஎஃப் ஆஃபீஸில் கட்டியிருந்தீங்கன்னா ஐஆர் பென்ஷன் எலிஜிபிலிட்டி அது கேட்டிருக்கிறாங்க. கவர்மெண்ட்டில் வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. ஏன்னா 31 ஜனவரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அது நீங்கள் அப்போ பண்ணியிருக்கலாம். ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் ஒன்று அனுப்பிச்சிருந்தா கூட பின்னால் பார்த்துக்கிருக்கலாம். யாரும் திருப்பி விட்டாங்களா? இல்லைங்க, அதை ரெடி பண்ணி கட் பண்ணி கம்ப்யூட்டரில் ஏறிடுச்சு. நான் செக்ரட்டரி ரிட்டர் ஆகி போயிட்டேன். முன்னால் உள்ள செக்ரட்டரி ரெனியூல் பண்ணாமல் பென்ட்ரைவ் கரெக்டாக அது இது ஏறுது. அந்த பென்ட்ரைவ் பழைய பென்ட்ரைவ் வந்து காலாவதி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து புதுப்பிக்க முடியல, உங்களுக்கு சுற்றிக்கிட்டே இருக்குது, நீங்கள் மரியாதை போகணுன்னாங்க. இப்போ நான் இந்த திண்டுக்கல்லில் யார் இபே பார்க்குறான்னு பார்க்குறேன். அவரான உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். சப்போஸ் அவரான பேசுங்க. சப்போஸ் எல்லாம் இந்த மாதிரி விடுபட்டவங்க இந்த மாதிரி டேட் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்போம். கவர்மெண்ட்டு பண்ணுவாங்களான்னு தெரியல. கவர்மெண்ட்டெல்லாம் வெப்சைட்டு ஓப்பன் ஆகாது. ஏமா நான் இந்த ஓய்வு பெற்ற சங்கத்துக்கு 6 மாதமாக சுற்றிங்கிறேன். வெப்சைட்டில் ஏற மாட்டேது. இப்போ ரேஷன்களை கை வேக வச்சா போதா, பொருள் எடுக்க முடியல. அதுதான் நிலமை. ஒய்ஃபை ஒர்க் பண்ணலான்றான். அது என்னன்றது நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அந்த இபிஎஃப் உடைய ஆஃபீஸ்காரன்னு பேசுகிறோம். அந்த வேலையை நம்ம பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை. அதே ஒரு பக்கம் சண்டை போடுவோம். அதுக்காக நம்ம விட்டுற மாட்டோம் யாரையும். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இப்போது நான் தைரியமாக சொல்ல முடியுது, அக்டோபர் 24 எல்லாருக்கும் உண்டு. அக்டோபர் 24 எல்லோருக்கும் உண்டு. ஆனால் பிஎஸ்சிபியில் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு 21 முன்னே ரிட்டையர்ட் ஆனவங்க, நான் சொல்கிறது எப்போ ரிட்டையர்ட் ஆனாலும் கிடைக்கும். நீங்கள் 20 18 ரிட்டையர்ட் ஆனாலும் கிடைக்கும். அவர் 90 வயசான 95 வயசாலும் கிடைக்கும். அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் 21 இப்போ அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்கல, ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு கிடைக்கல. 21க்கு பிறகு ரிட்டையர்ட் ஆனவங்க 10 வருஷம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதே ஃபில்அப் பண்ணால் 21க்கு பிறகும் அவங்களுக்கு பிஎஸ்சிபி எம்ப்ளாய்ஸுக்கு மட்டும் 21 பென்ஷன் கிடச்சிடும். எப்போ ரிட்டையர்ட் ஆனாரோ
22 ரிட்டையர்ட் ஆகிருப்பார். 21 சார், 21 மே மாதம். மே மாதம். அப்போ 21 மேலேருந்து நீங்கள் என்னன்னா மார்ச் 22 மார்ச், ஏப்ரல், மே 3 மாதத்துக்கான பணம் கட்டணும். 2250 ரூபா உங்களுடைய ப்ரீமியம், மேனேஜ்மெண்ட் 2250 ரூபா, 5000 ரூபா வீதம் 3 மாதத்துக்கு நீங்கள் பணம் கட்டணும். ஆமாம், நீங்கள் இல்லை, அவங்க மேனேஜ்மெண்ட் 50%, நீங்கள் 50%. அப்படி கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும். அதே மாதிரி இப்போ இவர் 23 டிசம்பரில் ரிட்டையர் ஆக வச்சிங்க, 21 வரைக்கும் 23 டிசம்பர் வரைக்கும் பணம் கட்ட வேண்டியிருக்கும். 21லேருந்து வேலை செய்கிறவங்களுக்கு பணம் கட்டணும். ஆனால் நம்ம 21க்கு முன்னே ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு யாரும் பணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. 1 ரூபாவோட கட்ட வேண்டியதில்லை. இப்போ எம்ப்ளாயி சொசைட்டி, அர்பன் பேங்க்கு எங்களுக்கு என்னையிலேருந்து கொடுப்பாங்க தெரியாது. அநேகமாக 21 சொல்ல மாட்டான், 24 தான் அக்டோபரில் உத்தரவு போட்டான்னா எங்களுக்கு 24 எங்களுக்கு இந்த எம்ப்ளாயி சொசைட்டி, அர்பன் பேங்க்கு, எல்டி பேங்க்கு, ப்ரெஸ்ஸு, ஹோல்சேல் ஸ்டோரு, ப்ரைமரி ஸ்டோருக்கெல்லாம் அக்டோபர் 24லேருந்து அது எஃபெக்ட் போட்டு கொடுத்துருவாங்க. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு பணத்தை பிடிப்பாங்க. பணம் அதுக்கான அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க. அது சென்ட்ரல் பேங்க்கில் கட்டணும். சென்ட்ரல் பேங்க்லேருந்து நேராக டிஎன்எஸ்சி பேங்க் தான் பணம் போயிடும். அதெல்லாம் யாரும் இந்த டைவர்ட் பண்ண முடியாது, சொசைட்டியை வச்சுக்கிட்டு பண்ண முடியாது. அதெல்லாம் சென்ட்ரல் பேங்க் டு டிஎன்எஸ்சி பேங்க்கு அது தனி செக்ஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. எதுவும் இருந்தாலும் டிஎன்எஸ்சி பேங்க்கில் கேட்டுக்கலாம். 3 மாதம் கட்டணும். ஆமாம், நீங்கள் உங்கள் சொசைட்டி தான் கட்டணும். சொசைட்டி தான் கட்டணும். நீங்கள் போய் சொசைட்டியில் சொல்லி இந்த 3 மாதத்துக்கு ஏன் பணம் பிடிக்கல, நான் கட்டிடுறேன், நீ உங்கள் கான்ட்ரிபியூஷன் கட்டு, பேங்க்கில் கட்டியான்னு சொல்லணும். அதுக்கெல்லாம் ஆர்டர் ஆகிடுச்சு. வேறு ஏதாவது டவுட் இருக்கா தோழர்? 2250 ரூபா. 55 வயசுலேருந்து 60 வயசு ஒன்று, 51லேருந்து 55 வரைக்கும் எவ்வளவு, 46லேருந்து 50 வரைக்கும் எவ்வளவு, 41லேருந்து 45 வரைக்கும் எவ்வளவு அப்படின்னு ஸ்லாப் போட்டிருக்கிறான். அந்த ஸ்லாப் பிரகாரம் தான் கட்டணும். 2023 அப்போ என்ன வயசு உங்களுக்கு? கொடுக்கல, அது தெரியும் எங்களுக்கு. அக்டோபர் 24 வரைக்கும் பிடிக்கணும்னு தெரியும். இப்போ ஓலை வந்திருக்கு எல்லாருக்கும், எல்லா டிஆருக்கும் ஜேஆருக்கும் ஓலை கொடுத்துருக்குறாங்க. எனக்கு அமௌண்டே பிடிச்சிருக்காங்க 3 மாதத்துக்கு. 3 மாதத்துக்கு 2022 எப்போ ரிட்டையர்டு? மே மாதம். 21 மார்ச்லேருந்து 2022 வரைக்கும் பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருந்தா பணத்தை கட்டிடணும், வந்துடும். பிஎஸ்சிபி பற்றி கவலை இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு 21 முன்னாடியே பென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சேர்க்கப்பட்ட சில அமைப்புகள் இருக்குல்ல, பிஎஸ்சிபி தவிர, பல்நோக்கு கூட்டு சங்கம் தவிர, அர்பன் பேங்கை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் அக்டோபர் 24 ஆர்டர். தொலை யாருக்காவது அப்ளிகேஷன் வேணும், இந்த ஃபார்மேட் வேணும்னு சொன்னால் வாங்கிடுங்க. இந்த அதுக்கான படிவங்களை ஒரு 10,000 ஃபார்மேட் நோட்டீஸ் போட்டிருக்கிறோம். நீங்கள் எத்தனை கீழே கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் கொடுங்க. உறுப்பினர் படிவம் வேணும்னா அவங்க தரோம், அதையும் வாங்கிட்டு போங்க. நீங்கள் சொல்லுங்கள். உறுப்பினர் படிவமா? என்னங்க ஜோதிபாசு போதுமா தோழர்? பணம் கட்ட வேண்டியது. நானே 2012 தானே. ஆமாம், அப்ளை பண்ண அவங்களே டீட்டெயில் கேட்குறாங்க. வேறு போதுமா விளக்கம் சொல்லுது? வேறு எதுவும் சொல்லணுமா? அப்படியா? என்ன ஒன்று சொல்ல ஏன் வேறு என்ன அடுத்து என்ன வந்து இந்த நிர்வாகிகள் முன்மொழிவு சொல்லுங்கள். யார் தலைவர், செயலாளர் பொருளாளர்? யாருக்கும் அப்ளிகேஷன் ஒன்றா கூட வாங்கி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருந்து பார்த்து கூட பண்ணுங்கள். ஜோதிபாசு போதுமா? போதுமா? அப்படியா? இப்போ அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு புதிய ஒரு கூட்டுறவு சங்கம் அப்படிங்கிறது பேசும்போது சொன்னாங்க.
இன்னைக்கு கூட்டுறவு இயக்கம் வந்து எப்படி போயிருக்கு அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வேலை பார்க்கும் போதெல்லாம் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் கூட்டுறவு இயக்கம் இருந்துச்சு. இப்போ மத்திய அரசும் அதை நோக்கி வர்றாங்க. ஏன்னா ஒரு கூட்டுறவு இயக்கம் நம்ம கூட்டுறவு எல்லாம் படித்தவங்க தான். கூட்டுறவு வந்து டிப்ளமோ கூட்டுறவு பட்ட பயிற்சி படிச்சுப்போம். 2 பொருளாதாரம், அதாவது தனியார் பொருளாதார மையம், அரசினுடைய இதுக்கு கிடைப்பட்ட வந்து கூட்டுறவு பொருளாதாரம். இதற்கு அடிப்படையில் தான் சொசைட்டிலாம் வந்து செயல்படுது. அதுக்கு வந்து எகென்ஸ்டாக ஏதோ இன்றைக்கெல்லாம் வந்து ஏதோ அரசு நிறுவனம் மாதிரி கூட்டுறவு இயக்கங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. கூட்டுறவுடைய மக்களாட்சியுடைய ஜனநாயகபூர்வமாக செயல்பட விடாமல் தொடர்ந்து அதிகாரிகளே ஆதிக்கத்தில் இருக்கிறது. அப்படி இல்லாட்டி இப்போ அரசினுடைய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அமைப்பாக வந்து கூட்டுறவு இயக்கம் மாற்றப்பட்டு இருக்கு. ஆனால் கூட்டுறவு இயக்கம் வந்து உண்மையான நோக்கத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக 1904 கூட்டுறவு சட்டம் வந்தது பின்னாடி திருவூரில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருவூர் சொசைட்டி வந்து அதை ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு 100 ஆண்டுக்கு மேலேயும் கடந்து ஒரு கூட்டுறவு இயக்கம் வந்து ஒரு உயிர் துடைப்போடு செயல்பட்டு இருக்கு. இந்த அமைப்புகள் வந்து இன்னும் நிறையா செயல்பட்டு அப்படின்னா தான் மக்கள் வந்து ஒரு நியாயமான வந்து ஒரு பொருளுக்கு வரியில் வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம கூட்டுறவு அமைப்பே இல்லைன்னு வச்சிங்களேன், ஏற்கனவே அநியாய வட்டிக்காரங்க 2 வட்டி 3 வட்டி கந்து வட்டி இப்படிலாம் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அதிக வட்டிக்கு வந்து மக்கள் வந்து கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ ரேஷன் கடையில் இருக்கிறதுனால தான் அரிசி வந்து ஒரு 100 ரூபாய்க்கு, அதாவது அரிசி வந்து நேரம் ரேஷன் கடை இல்லைன்னா 200 300 ரூபாய்க்கு அரிசி விலை கூட போயிருக்கும். இப்போ தமிழ்நாட்டிலே வந்து கூட்டுறவு இயக்கத்தில், இந்தியாவிலே வந்து கூட்டுறவு இயக்கத்தின் மூலம் ரேஷன் கடை நடத்துறதுனால தான் அந்த பொது வணிக திட்டம் வந்து சிறப்பாக வந்து இந்தியாவில் செயல்படுத்தக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அது ஏன் இருக்குது அப்படின்னா கூட்டுறவு அமைப்புகள் ரேஷன் கடை நடத்துறதுனால தான் அப்படி இருக்குது. இப்போ இந்த அமைப்புகள்லாம் இல்லை அப்படின்னா மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து அதிக சிரமப்படுவாங்க, அதிக கடன் கொடுக்கறதுக்கு வந்து அதிக வட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய சொந்த வாழ்வாதாரத்துக்காண்டி ஏற்கனவே இது வரைக்கும் இந்த பென்ஷன் அப்படிங்கிறதே இல்லை. அப்படிங்கும்போது முதல் முறையாக வந்து இந்த பென்ஷன் 1000 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அதிகப்படுத்தியான கேட்டு வாங்க வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கோம். அதே மாதிரி வந்து 2021க்கு முன்னாடி ரிட்டைர்மெண்ட் ஆனவங்களுக்கு தான் அந்த 1000 ரூபாயுமே கொடுத்தாங்க. 2021க்கு பின்னாடி ரிட்டைர்மெண்ட் ஆனவங்களுக்கு இன்னும் அந்த 1000 ரூபா வந்து கொடுக்காமல் இருக்காங்க. அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த 1000 ரூபாய் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அட்லீஸ்ட் வந்து இப்போ மத்திய கூட்டுறவுக்கு 5500 ரூபா கொடுக்குறாங்க. அந்த அளவுக்காவது நம்மளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அது கேட்கணும். அதே மாதிரி இது வந்து குடும்ப ஓய்வூதிய திட்டம் நம்மளுக்கு சொல்லப்பட்டதில் குடும்ப ஓய்வூதியத்தை பற்றி சொல்லலை. இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி மனைவிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இதில் வந்து சொல்லலை. அப்போ நம்ம குடும்ப ஓய்வு திட்டமும் இதில் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியிருக்கு. 2வது முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. 3வது வந்து மருத்துவ காப்பீடு கண்டிப்பாக இதில் வந்து, ஏன்னா எல்லாப்பரும் ஏஜ்டு பெர்சன் தான் இருப்போம். நம்மளுடைய அந்த வருமானமே 1000 ரூபாயுமே நம்ம வந்து கொடுக்குறதே மருத்துவ செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் அது கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அப்போ இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் வந்து நம்மளை வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு 3 முக்கியமான கோரிக்கையை வந்து நம்ம முன்னிறுத்தி வந்து போக வேண்டியிருக்கு. மற்ற தொழிற்சங்கத்துக்கும் காலையில் வரும்போது கந்தவேல் தோழர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். மற்ற தொழிற்சங்கத்துக்கும் அமைப்பு ரீதியான தொழிற்சங்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி. அவர் தோழர் வந்து எல்பிஎஃப்ல இருப்பாங்க, இன்னும் ஏடிபிஎஃப் இருப்பாங்க, இது மாதிரி சிஏடி இருக்குது, இது மாதிரி எம்எல்எஃப், இது மாதிரி நிறையா தொழிற்சங்கங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து என்னென்னா அமைப்பு ரீதியான தொழிற்சங்கங்கள். ஒரு கட்சி இருக்கும், அதனோட பேஸ் மட்டமாக தொழிற்சங்கங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து அமைப்பு ரீதியான தொழிற்சங்கங்கள். இந்த சங்கங்கள் வந்து இன்னும் 100 வருஷமாக இந்த சங்கங்கள் இருக்குது. இன்னும் 100 வருஷத்துக்கு கூட சங்கங்கள் செயல்படும். ஆனால் தனிநபர்கள் தொழிற்சங்கங்கள் அப்படிங்கிறது அது புற்றீசல் போல ஒரு தனிநபரால் ஆரம்பிக்கப்பட்ட சங்கங்கள் வந்து ஒரு புற்றீசல் மாதிரி. அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதனுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அது பப்ளிசிட்டி மாதிரி பளபளப்பாக இருக்கும். ஆனால் காணாமல் போயிடும். காளான் நேற்று முளைச்ச மலையில் பெஞ்ச காளான் அப்படிப்பாங்களா, அந்த மாதிரி வந்து அந்த சங்கங்கள் என்ன தனிநபர் தொழிற்சங்கங்கள் அப்படிங்கிறது வந்து அவங்க இருக்கிற வரைக்கும் நல்லா செயல்படும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடும். இந்த மாதிரி தொழிற்சங்க வரலாற்றில் இந்த மாதிரி தனிநபர் தொழிற்சங்கங்கள் எத்தனையோ சங்கங்கள் ஆரம்பித்து காணாப்போன சங்கங்கள் தான் நிறையா இருக்குது. அதனால் நம்ம சங்கங்கள் வந்து இது மாதிரி வந்து அமைப்பு ரீதியான தொழிற்சங்கங்கள் தான் வந்து ஆட்களுடைய பதவியில் வந்து இங்கே வந்து சங்கத்துக்கு தான் முக்கியம். தனிநபர்களுக்கு வந்து முக்கியம் கிடையாது. இங்கே பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க. சங்கம் இன்றைக்கும் அப்படியே இருக்கும். ஆனால் அந்த மாதிரி சங்கங்களில் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்குவாங்க. எதுக்கு எடுத்தாலும் அவங்க போஸ்ட்டில் அவங்க பெருசாக அவங்க படத்தை போட்டுக்குவாங்க, லெட்டர் பேரில் கூட அவங்க படத்தை போட்டுக்குவாங்க. அவங்க என்னென்னா தனிநபர் சுய விளம்பரத்துக்காக பண்ணுறது. அப்போ நம்ம அந்த சிஐடி மாதிரி அமைப்பில் வந்து தனிநபர்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது, சங்கத்துக்கு தான் முக்கியத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து
இந்த சங்கத்திற்காக புதிய நிர்வாகக்குழு வந்து ஒரு முன்மொழிகிறோம். அது நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் வந்து சொல்லலாம். சங்கத்தினுடைய தலைவராக தோழர் சண்முகம் இருக்கலாம் ஒரு ஆலோசனை தான். நீங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த பின்னாடி நீங்கள் கையெழுத்தினபடி அனுமதி பின்னாடி இதை வந்து அனுமதிக்கும். பொதுவாக வந்து சிஇடி மாதிரி அமைப்புகளில் வந்து சும்மா அறிவிச்சுட்டு போகிற அமைப்புலாம் கிடையாது. இதில் இப்போது எல்லாமே சிஇடியில் வந்து மாதிரி போட்டி வந்துச்சு அப்படின்னா எலெக்ஷன் நடத்துவாங்க. அதில் ஓட்டு போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த மாதிரி அமைப்பு தான் வரும். அதனால் இப்போ பொதுவாக வந்து ஒரு சங்கத்தில் வந்து ஜனபூர்வமான அமைப்பாக இருக்கணும். அதுதான் வந்து உண்மையான சங்கம். நீங்கள் தனிநபர் சங்கத்தில் வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்க முடியாது, எதிர்பார்க்க முடியாது. இது வந்து ஆலோசனை. செயலாளராக எஸ் ராமமூர்த்தி கணக்கம்பட்டி சொசைட்டியில் இப்போ அவங்க ரிட்டையர் ஆனவங்க. பொருளாளர் வந்து எம் சேகர் கூவணத்து பிஎஸ்சிஎஸில் வந்து பொருளாளர் இருக்கலாம் அப்படிங்கிறது ஆலோசனை. துணைத் தலைவராக தோழர் கந்தவேல் பாண்டியன் கூட்டுறவு சங்கத்தில் வந்து அவங்க செக்ரட்டரியாக வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவங்க, அவங்க வந்து துணைத் தலைவராக இருக்கலாம். துணை செயலராக அவர் பீட்டர் சகாயராஜ் இப்போ பக்கத்தில் சர்ச்சுக்கு போயிருக்காரு. அவர் மைக்கேல் பாளையம் சொசைட்டியில் செக்ரட்டரியாக வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர். இப்போதைக்கு இந்த 5 பேர் கொண்ட குழு வந்து இந்த சங்கத்தை வந்து மேலும் அடுத்த கட்டத்துக்கு வளர்த்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது வந்து சங்கத்தினுடைய ஆலோசனை. நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். அதில் பிஎஸ்சிபி எம்ப்ளாய் சொசைட்டி ஹோல்சேல் எல்லாம் வந்து பிஎஸ்சிசி எம்ப்ளாய் சொசைட்டி ஸ்டோர் 3 சேர்த்து. தொடர் இதில் கருத்து எதுவும் இல்லையா? தொடர் நிறைய சொல்லிட்டாரு. என்னென்னா எனக்கு ரொம்ப ஆசை கமிட்டி பெருசாக இருக்கணும்னு. ஏன்னா இப்போ பழனி 3 டிஆர் சர்க்கிளரா 2 டிஆர் சர்க்கிள், அதுக்கடுத்து ஒன்றியங்களாம் இருக்குது. இப்போதைக்கு தற்சமயத்துக்கு இந்த 5 பேர் கொண்ட குழு செயல்பட்டுட்டோம். நம்ம அடுத்த ஆண்டே பேரவை நடத்துவோம், மெம்பர்ஷிப் நிறைய சேருவோம். இப்போ நம்ம ஒரு 25 பேர் தான் சேர்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பெருசாகிக்கிட்டோம்னா நிச்சயமாக வட்டார வாரியான கிளைகள், டிஆர் சர்க்கிள் வைஸாக கிளைகள், அது மாவட்ட அமைப்பு அப்படின்ற மாதிரி உருவாக்கிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நாங்களும் பைலாவை ரெடி பண்ண வேண்டியதுக்கு பண்ணுவோம். இப்போதைக்கு நீங்கள் எந்த கருத்தும் தெரிவிக்காத பட்சத்தில் இவர்கள் தேர்வு செய்யப்பட்டவராக அறிவிக்கலாமா? நன்றி தோழர் எல்லாருக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் திண்டுக்கல் மாவட்ட கூட்டுறவு சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு கூட்டுறவு ஊழியர் சம்மேளனத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ நீங்கள் இவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப், ஏற்கனவே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன், வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். அதுலேயே கம்யூனிட்டி போட்டிருக்காரு. 40 மாவட்டத்துக்கு ஒன்று, இங்கே திண்டுக்கல் பிரான்ச் ஒன்று போட்டுடுங்க. அது மாதிரி அதில் திண்டுக்கல் மாவட்டத்துக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓய்வு கூட்டுறவு சங்கத்துக்காக ஒரு வாட்ஸ்அப் ஆரம்பிக்கலாம். நம்மளோட கோரிக்கைகள் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த சங்கம் வந்து இன்னும் நிறையா அதில் நம்ம போட்டதில் வந்து ஒரு மருத்துவ ஒரு முகாம் நடத்துறது, அதுக்கப்புறம் வந்து ஓய்வூதியர் இல்லம் அப்படி ஏற்படுத்துறது, அப்புறம் வந்து வேறு நம்ம சமுதாய செயல்பாடுகள்லாம் வந்து நம்ம வந்து நிறையா கொண்டு போகலாம், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். அது மாதிரி வந்து இந்த நீங்கள் வந்திருக்க அனைவரும் கூட்டுறவு இயக்கத்துக்கு நீங்கள் எல்லா பேருமே அந்த சங்கத்தின் அந்த பகுதியில் உள்ள ஒரு முக்கிய தொடர்பில் இருப்பீங்க. அப்போ கூட்டுறவு இயக்கத்தில் வந்து இப்போ அரசாங்கம் வந்து ஒரு உத்தரவு போடுது, நீங்கள் பத்திரிக்கையில் பார்க்கலாம், இல்லை உங்கள் நண்பர்கள் கேட்கலாம். இது கூட்டுறவு சங்கத்துக்கு வந்து இப்போ நேற்று கூட பத்திரிக்கையில் வந்து இப்போ நிறைய பத்திரிகையில் போட்டிருந்தாங்க, மருத்துவம் முதல்வர் மருந்தகம் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே ஆரம்பித்ததெல்லாம் வந்து மூணு பின்னாடி மறுபடியும் முதல்வர் மருத்துவம் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இஷ்யூ வரும்போது நீங்கள் அந்த குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கருத்து தெரிவித்து தமிழக கூட்டுறவு இயக்கத்துக்கும் ஒரு சிறப்பான வழிகாட்டுதல் கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஓய்வு பெற்றது பின்னாடி இப்போ 3 கோரிக்கை தான் பிரதான கோரிக்கையாக வந்து சொல்லியிருக்குது. அதாவது அனைவருக்கும் இந்த 1000 ரூபாங்கிறது வந்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் இந்த 1000 ரூபாயும் 10வது இன்க்ரீஸ் பண்ணணும், அது ஒரு கோரிக்கை. அப்புறம் மருத்துவ காப்பீடு, குடும்ப ஓய்வு திட்டம், இது 3 வந்து இப்போதைக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது இல்லாமல் இன்னும் நிறையா பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வந்து வாங்காமல் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வாங்கி தர வேண்டியது நம்ம பொறுப்பாக இருக்குது. அப்புறம் இறந்துருப்பாங்க, அவங்களுக்கு வாரிசுதாருக்கு வந்து வேலை, அதுக்கு வந்து ஒரு வாங்க வேண்டிய ஒரு பொறுப்பு, வாங்கி தர வேண்டியது நம்மளுக்கு வந்து ஒரு பொறுப்பாக இருக்குது. அந்த இதை செய்யலாம். இந்த மாதிரி வந்து நிறையா கோரிக்கைகள் வந்து இருக்குது. அது நீங்கள் வந்து சிறப்பாக செய்யணும். உங்களுக்கு வந்து திண்டுக்கல் மாவட்ட கூட்டுறவு சங்கமும் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றிய சம்மேளனமும் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பாக இருந்து செயலாற்றுவோம் என்று தருணத்திலே உறுதிமொழி தெரிவித்துக் கொள்கிறோம்.
யார் நன்றி நன்றி சொல்கிறது யார்? கந்தசாமி வாங்க கொடுங்க அப்படியே. ஃபோட்டோ எடுத்து டக்கு டக்கு இது அப்படின்னு பாருங்கள். தேங்க்யூ. சொல்ல யார் வேணால் ஃபார்ம் வேணால் கொடுத்துருங்க. அப்படி அப்படியே ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ நாங்கள் இப்போ மெம்பரை சேர்க்கணும்னா நம்ம அடுத்து அப்ளிகேஷன் இங்கே கொண்டு கொடுக்கணும். அங்கே நிறைய வாங்க 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 இப்படி வச்சு ஃபோட்டோ இப்படி இப்படி வந்து எடு. எல்லாரும் வாங்கலாங்க கொஞ்சம் கட் பண்ணிடு. வாங்க வாங்க